2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தில் வாசிக்கிறேன். 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. நாங்கள் மாமிசத்தின் நடவுகளாக இருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாமிசக்கேற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகளாக இருக்கிறோம். ನಾವು ಲೋಕದಲ್ಲಿದ್ದರೂ ಲೋಕಾನುಸಾರವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವವರಲ್ಲ. ನಾವು ಉಪಯೋಗಿಸುವ ಆಯುಧಗಳು ಲೋಕ ಸಂಬಂಧವಾದ ಆಯುಧಗಳಲ್ಲ. ಅವು ದೇವರ ಎಣಿಕೆಯಲ್ಲಿ ಬಲವಾಗಿದ್ದು ಕೋಟೆಗಳನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕುವಂತವುಗಳಾಗಿವೆ. ನಾವು ವಿತರ್ಕಗಳನ್ನು ದೇವಜ್ಞಾನವನ್ನು ವಿರೋಧಿಸುವುದಕ್ಕೆ ಏರಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಉನ್ನತವಾದ ಎಲ್ಲ ಕೊತ್ತಲುಗಳನ್ನು ಕೆಡವಿ ಹಾಕಿ ಎಲ್ಲ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುವಂತೆ ಸೆರೆ ಹಿಡಿದು. இங்க பவுல் இந்த மனதை குறித்து பேசுறாரு பாருங்க. ಇಲ್ಲಿ ಪೌಲನ್ ಬಂದು ಮನಸ್ಸನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. இந்த மனது எப்படி ஒரு செயல்படுகிறது அல்லது இந்த மனதை எப்படி தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்ளணும். ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ ಅಥವಾ ಈ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಸೃಷ್ಟಿಸಿದಾನೆ ಅನ್ನೋದು ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. இந்த மனதுல தான் எல்லா விதமான காரியங்களும் உள்ளடங்கியிருக்குது. ಈ ಮನಸ್ಸಿನ ಒಳಗಾಗಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಳ ಅಡಕವಾಗಿದೆ. இந்த மனதிலிருந்து தான் பாருங்க நம்மால சிந்திக்கும் திறன், முடிவுகள், தீர்மானங்கள் இது எல்லாமே இந்த மனதில் தான் எடுக்கிறோம். ನೋಡ್ರಿ, ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವು ಯೋಚಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ತೀರ್ಮಾನಗಳು, ಕಲ್ಪಿಸುವಂಥದ್ದು ಇವೆಲ್ಲವೂ ಸಹ ಈ ಮನಸ್ಸಿನಿಂದಲೇ ಹೊರಡುತ್ತದೆ. அதனாலதான் பவுல் இந்த மனதை சொல்றாரு, நாங்கள் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ಮನಸ್ಸು ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುವಾಗ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಮನಸ್ಸನ್ನು ಎಲ್ಲಾ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುವಂತೆ ಸೆರೆ ಹಿಡಿದು. அப்போ இந்த மனதை பாருங்க, எந்த எண்ணத்தையும் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு காரியத்தையும் இந்த மனதில் இருந்து தான் கீழ்ப்படுத்தி, அதாவது என்ன சொல்றார் பவுல்னா, கிறிஸ்துவுக்கு எப்படி அதை உகந்ததான வகையில அல்லது நன்மைக்கு ஏதுவான வகையில அதை நம்ம கொண்டு வர முடியும்ன்றத பேசுறாரு. ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಥವಾ ಒಂದು ಮೇಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಮನಸ್ಸನ್ನು ಹೇಗೆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ವಿಧೇಯವಾಗುವಂತೆ ಸೆರೆ ಹಿಡಿಬೇಕು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சில விஷயத்தை காமிக்கிறேன். ಇವತ್ತು ಕೆಲವೊಂದು ವಿಚಾರಗಳನ್ನು ತೋರಿಸ್ತೇನೆ. நம்ம மனது ஒரு சில காரியங்களுக்கு பழகிடுச்சின்னு வைங்க, அதை மாற்றவே முடியாது. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ನೋಡ್ರಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸಗೊಂಡ್ಬಿಡ್ತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. மாத்துறதுன்றதும் ஒரு பெரிய முயற்சி, அதை செய்யறதுனா ஒரு பெரிய வேலையே கூட பாருங்க. ಬದಲಾಯಿಸೋದು ಅನ್ನೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಯತ್ನ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ಬೇಕಾಗಿದೆ. ஒரு மனதை ஒரு மாற்றத்துக்கு நேராக கொண்டு போகுதுன்றது ஒரு லேசான காரியம் இல்லை. ಆದ್ರಿಂದಲೇ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರ ಕೊಂಡೊಯ್ಯೋದು ಅನ್ನೋದು ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. நீங்க எந்த ஒரு விஷயமா எடுத்துங்களேன், ஒரு வீட்லயே இருக்கிறீங்க, அந்த வீடே பழகிடுது, வேற எங்க போனாலும் உங்களுக்கு பிடிக்காது, திருப்பி எப்படா வீட்டுக்கு வரலாம் தான் தோடும். ನೋಡ್ರಿ, ಒಂದು ವಿಷಯ ನೀವು ತೆಗೆದುಕೋಬಹುದು, ಒಂದು ಮನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ಒಂದು ಮನೆಯಲ್ಲೇ ನೀವು ವಾಸ ಮಾಡಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೊರಗೆ ಹೋದ್ರೂ ಯಾವಾಗಪ್ಪ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಆಗ್ತದೆ. ஏன்னா நமக்கு அது செட் ஆகாது பாருங்க. அது ಯಾಕಂದ್ರೆ ಬೇರೆ ಇನ್ನಿತರ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಗೆ ಸರಿ ಹೊಂದಲ್ಲ. ஒரு ஏரியால இருந்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன், ಅದು ಒಂದು ಪ್ರಾಂತ್ಯ, ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇದ್ದು ನೀವು ಬೆರೆತಿದ್ದೀರಾ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ஒரு ஏரியால பழகிட்ட அப்புறம் இன்னொரு ஏரியாவுக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ணின்னு போறதே கூட நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்காது. ஏன்னா இன்னொரு ஏரியாவுக்கு போய் அந்த இடத்துல எல்லாமே நீங்க செட் பண்றதுக்குள்ள உங்க மனதை அங்க மாத்துறதுக்கு ஒரு பெரிய வேலையா மாறி. ಒಂದೇ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ನೀವು ಹಲವು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇದ್ದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ನೀವು ಸರಿ ಹೊಂದ್ಕೊಂಡಿರ್ತೀರಾ, ನೀವು ಅದಕ್ಕೆ ಆ ವಾತಾವರಣ, ಅಲ್ಲಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೊಂದ್ಕೊಂಡಿರೋದ್ರಿಂದ ಇನ್ನೊಂದು ಹೊಸ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ, ಅಷ್ಟು ಬೇಗ ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. ஒரு பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்துக்கு வருது. அது ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ ಇನ್ನೊಂದು ಬದಲಾವಣೆಗೆ ನೇರಾಗಿ ಬರುವಂತದ್ದು. இஸ்ரவேல் ஜனங்களை கூட நீங்க எடுத்துங்க பாருங்க. இஸ்ராயல் ஜனரನ್ನು கூட ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ನೋಡಿ, எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்க மனசு அந்த எகிப்து விட்டு போகவே இல்லை. ದೇವರು ಎಷ್ಟೇ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿದ್ರು ಸಹ ಅವ್ರ ಮನಸ್ಸು ಐಗುಪ್ತವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲೇ ಇಲ್ಲ. அவங்க அந்த மன்னாவை கர்த்தர் கொடுக்குறாரு, சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே சொல்றாங்க, நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு அந்த எகிப்துல இருந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு இங்க இல்லை, வெள்ளை பூண்டை சாப்பிட்டோன்றான்,
நீங்க போய் வாசித்தீங்கன்னா கீரைகளை சாப்பிட்டோம், நாங்க நல்லா இருந்தோம், எங்களுக்கு இங்க அப்படி ಇಲ್ಲ அப்படின்றான். ನೋಡ್ರಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ರನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಹೊರ ತಂದ ಮೇಲೆ ತನ್ನ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸ್ತಾನೆ. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಾದ್ಮೇಲೆ ಅವರು ಗುಣಗುಡ್ತಾರೆ. ಏನಂದ್ರೆ, ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ತಿದಂತ ಆಹಾರದಂತೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನಾವು ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ತಿಂತಿದ್ವಿ, ಸೊಪ್ಪುಗಳನ್ನು ತಿಂತಿದ್ವಿ, ಈ ರೀತಿಯಾದ ಆಹಾರ ತಿಂತಿದ್ವಿ, ಆ ರೀತಿಯಾದ ಆಹಾರ ಇಲ್ಲಿ ದೊರೆಯುತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. போய் முழு யாத்திராகமத்தை வாசிச்சீங்கன்னா அந்த முதல் அதிகாரத்துல இருந்து ரொம்ப கூட வேணாம், ஒரு 15 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே விளங்கிடும் பாருங்க. ನೋಡ್ರಿ, ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ ಪೂರ್ತಿ ನೀವು ಓದ್ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಓದಿದ್ರೇನೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. ஏன்னா அவங்க எதுக்கு எடுத்தாலும் எகிப்த உதாரணமா வச்சுதான் பேசுவாங்க. ಅವರು ಯಾವ್ದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಐಗುಪ್ತವನ್ನೇ ಮುಂದಿಟ್ಟು ಮಾತಾಡ್ತಾರೆ. ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப எகிப்தை வச்சுதான் பேசுவாங்க. ಒಂದ್ ಸಮಸ್ಯೆ ಎದುರಾದ್ರೂ ಐಗುಪ್ತವನ್ನು ಮುಂದಿಟ್ಟೆ ಮಾತಾಡೋದು. நாங்களும் எங்க பெண்டாட்டி பிள்ளைங்களை எகிப்திலேயே இருந்தோம் நல்லா இருந்தோம், எகிப்திலேயே இருந்தோம் நல்லா இருந்தோம், எகிப்திலேயே இருந்தோம் நல்லா இருந்தோம், எகிப்திலேயே இருந்தோம் நல்லா இருந்த மனது அவங்க அந்த அந்த பழக்கத்திலிருந்து இந்த மாற்றத்துக்கு அவங்க வரவே இல்லை பாருங்க. ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ನಾವು ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ವಿ, ಅಲ್ಲಿ ಹೀಗಿದ್ವಿ, ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ವಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಮನಸ್ಸು ಒಂದು ಪರಿವರ್ತನೆ, ಅವರು ಬೆರೆತಿರುವಂತ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಿಂದ ಒಂದು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಬರಲೇ ಇಲ್ಲ. யாத்திராகம் 14 வாசிங்கன்னா, ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14ರಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ இவங்க கானான் தேசத்துக்கு போய் வந்து கூட அததான் சொல்லுவாங்க, நாம் இன்னொரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் மீண்டும் எகிப்துக்கே போயிருவோம். ಕಾನಾನ್ ದೇಶ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರು ನಾವು ನಮಗಂತ ಒಬ್ಬ ನಾಯಕನನ್ನು ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ನಾವು ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಹೋಗೋದೇ ಒಳ್ಳೇದಂತ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. இந்த மனது ஒரு காரியங்கள்லாம் பழகிறதுனால இந்த மாற்றத்தை கொண்டு வரதுல ஒரு பெரிய பிரச்சனை, சிக்கலா மாறிடுது. ಈ ಮನಸ್ಸು ಹಲವು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಬೆರೆತಿರೋದ್ರಿಂದ, ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿರೋದ್ರಿಂದ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ, ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುವಂತದ್ದು ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ. அதுதான் ஒரு போராட்டமே. ಅದೇ ಇರತಕ್ಕ ಒಂದು ಹೋರಾಟ. ஏன் அப்படின்னா, ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ இந்த மனசு இதை பழகிட்டதுனால இதை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. எல்லாவற்றுக்குமே அதையே அது யோசிக்குது. அந்த பழைய வாழ்க்கையே யோசிக்குது, பழைய யோசிக்குது, பழைய இடத்தையே யோசிக்குது, பழைய பழக்க வழக்கத்தை யோசிக்குது, பல சாப்பாட்டை யோசிக்குது, எல்லாமே பழையதுல யோசிக்குது. ಮನಸ್ಸು ಒಂದೇ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅದು ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿರೋದ್ರಿಂದ ಅಷ್ಟು ಬೇಗ ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ. ಅದು ಹಳೆ ಸಂಗತಿಗಳನ್ನೇ ಯೋಚಿಸ್ತದೆ, ಹಳೆ ಆಹಾರ, ಹಳೆ ಪದ್ಧತಿ, ಹಳೆ ಆಚಾರಗಳು, ಹಳೆ ಕಾರ್ಯಗಳು, ಇವುಗಳ ಕುರಿತಾಗಿ ಅದು ಯೋಚಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. அதனாலதான் இந்த மாற்றங்கள்ன்றதுக்கு ஒரு பெரிய போராட்டமா மாறுது. ಆದ್ರಿಂದ ಈ ಪರಿವರ್ತನೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಹೋರಾಟವಾಗಿ ಬದಲಾಗ್ತದೆ. நீங்க எப்போ இந்த மனதினுடைய பழக்கத்தை ஒரு நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்துக்கு நேரம் போயிட்டே இருக்கலாம். ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಅಭ್ಯಾಸದಿಂದ ಹೊರತಂದು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸ್ತಿರ್ತೀರೋ, ಅಲ್ಲಿವರೆಗೂ ನಿಮ್ ಜೀವನನು ಒಂದು ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಮುಂದೆ ಸಾಕ್ತಿರ್ತದೆ, போலாம், கொண்டு ಹೋಗ್ಬೋದು. அதுதான் அது முயற்சி எதுல இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த மனதினுடைய பழக்கத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு வர்றதுனால இருக்கு. ಆದ್ರಿಂದಲೇ ಪ್ರಯತ್ನ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ, ಈ ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿರುವ ಮನಸ್ಸನ್ನು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ನಡೆಸೋದ್ರಲ್ಲೇ ಪ್ರಯತ್ನ ಅನ್ನೋದು ಇರುವಂತದ್ದು. இதுலதான் பாருங்க, வேதம் முழுவதுமே அநேக காரியங்கள் நமக்கு போதிக்குது பாருங்க. ಇಲ್ಲೇ ನೋಡ್ರಿ, ಸತ್ಯವೇದ ನಮ್ಗೆ ಹಲವು ವಿಚಾರಗಳನ್ನು ತೆಗೆದು ಬೋಧಿಸ್ತದೆ, அநேக காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுது, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೇಳ್ತದೆ. அப்ப இந்த சில நேரத்துல கூட நிறைய ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாற்றத்துக்கு வரவே மாட்டாங்க. ಅನೇಕ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ನೋಡಿದ್ರೆ, ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ, ಈ ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಅವ್ರು ಬರಲ್ಲ. ஒரு விசுவாசியே எடுத்துங்க, உலகத்தானே வேணாம், உதாரணத்துக்கு நம்ம உலகத்துல இருந்து எடுக்கவே கூடாது. ಲೋಕದವನ್ನ ತೆಗೆದುಕೋಬಾರ್ದು, ಯಾಕಂದ್ರೆ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿನೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஒரு விசுவாசி கூட பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அவங்க அந்த மாற்றத்துக்கு நேரம் வர மாட்டாங்க. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಒಂದು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಅವ್ರು ಬರಲ್ಲ. ஏன்னா அவங்களுக்கு அது பழகி போயிடும். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಅದು ಅಭ್ಯಾಸ ಆಗಿರುತ್ತೆ. பழகி போறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கொடுக்காது. அந்த பழகி இருக்கிற காரியங்கள் எப்படி ஒரு மாற்றத்துக்கு நேரம் கொண்டு வருமோ அதுலதான் ஒரு பெரிய வெற்றியை காணும். ನೋಡ್ರಿ, ಅಭ್ಯಾಸ ಆಗಿರೋದು ನಿಮಗೆ ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸುವಂತ ಉನ್ನತವನ್ನು ಕೊಡಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಪರಿವರ್ತನೆ ಉಂಟಾಗುವಾಗಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಉನ್ನತವನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அங்கிள் இருக்காரு, அவர் காலைல 5 மணிக்கு ஜெபம் பண்ணுவாரு. ನನಗೆ ತಿಳಿದಂತ ಒಬ್ಬ ಅಂಕಲ್ ಇದ್ರು ನೋಡ್ರಿ, ಅವರು ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆ ಆದ್ರೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ರು. தெரிஞ்சு 30-35 வருஷமா செய்யறாருன்னு நினைக்கிறேன். மேலேயே செய்வார், 40 வருஷமாவே செய்வார். ನನಗೆ ತಿಳಿದ ಮಟ್ಟಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 35ರಿಂದ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆ ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ರು. 5 மணிக்கு காலைல எழுந்துவார், அவ்வளவுதான். ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆ ಆಗ್ತಿದ್ದಂಗೆ ಎದ್ದು ಹೇಳ್ತಿದ್ರು. அவருக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாரு, ಅವ್ರಿಗಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಇಟ್ಟಿರ್ತಿದ್ರು, போய் உட்காந்துக்குவாரு, ಅಲ್ಲೋ ಕುಳಿತುಕೊಳ್ತಿದ್ರು, ஒரு பாட்டு பாடுவாரு, ಒಂದು ಹಾಡು ಹೇಳ್ತಿದ್ರು, ஜெபம் பண்ணுவாரு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ರು. வயசாயிடுச்சு,
ವಯಸ್ಸಾಗ್ಬಿಡ್ತು. அங்கேதான் போயிட்டு சில நேரத்துல ஒரு பாட்டு பாடி அப்படியே ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வந்தா கூட அங்கே தூங்கிடுவாரு. ಒಂದು ಹಾಡು ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, ನಿದ್ರೆ ಬಂದ್ರೂ ಅಲ್ಲೇ ಮಲ್ಕೋಬಿಡ್ತಿದ್ರು. இடிக்கு சொல்லாரு, 5 மணிக்கு எழுந்துக்கிறதா இதுவரையும் நான் வந்து விட்டதே இல்லை அப்படின்னு. ಆದ್ರೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ರು 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳೋದನ್ನ ಇದುವರೆಗೂ ನಾನು ಬಿಡ್ಲೇ ಇಲ್ಲ. அப்புறம் நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல அங்கிள் தான், நல்ல ஆவிக்குரிய வகையில் இருக்கிறவர் தான். 5 மணிக்கு எழுந்துக்கிறது நல்ல விஷயம், ஜெபிக்கிறது நல்ல விஷயம். அது ஒரு 40 வருஷமா செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ನೋಡ್ರಿ, ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಅಂಕಲ್ ಅವರಲ್ಲಿ ಇರುವಂತ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದೇಳೋದು ಒಳ್ಳೇದು, ಆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಒಳ್ಳೇದು. ಅದನ್ನ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ, ಅದು ತುಂಬಾನೇ ಒಳ್ಳೇದೇ, தப்பே கிடையாது பாருங்க. ಅದ್ರಲ್ಲಿ ಯಾವುದೇ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆனா நிறைய காரியங்கள் நீங்க அவர்கிட்ட பேசும்போது என்ன உண்டாகும்னு பாத்தீங்கன்னா மாற்றம் தெரியாது, ஆனா அந்த பழக்கம் வந்து ரொம்ப உறுதியா தெரியும். ಆದ್ರೆ ಅನೇಕ ವಿಚಾರಗಳು ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಮಾತಾಡುವಾಗ ಬದಲಾವಣೆ ಅಥವಾ ಪರಿವರ್ತನೆ ಅವರಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಆದ್ರೆ ಅಭ್ಯಾಸ ಅನ್ನೋದು ಅವರಲ್ಲಿ ಇರ್ತದೆ. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு பழகி போச்சு இருக்கு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಇದು ನನಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இந்த பழக்கத்துக்கும் மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ಅಭ್ಯಾಸಕ್ಕೂ ಬದಲಾವಣೆಗೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ ಅಂತ ಕಂಡುಕೋಬೇಕು. பாருங்க, நான் ஒரு விஷயத்தை பழகி இருக்கலாம், ಒಂದು ವಿಷಯ ನಾನು ಅಭ್ಯಾಸ ಆಗಿರ್ಬೋದು, அந்த பழக்கமான அந்த விஷயம் என் மனதினுடைய மாற்றத்துக்கு எவ்வளவு உகந்ததா இருக்குன்றது மிக முக்கியம். ಅಭ್ಯಾಸವಾಗಿರುವಂತ ಸಂಗತಿ ನನ್ನ ಬದಲಾವಣೆಗೆ ಎಷ್ಟಾಗಿ ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ಉಂಟಾಗಿದೆ ಅಂತ ತಿಳ್ಕೋಬೇಕು. இப்போ பழகிச்சேன்னு செய்யறதை விட அந்த பழக்கம் என்னுடைய மாற்றத்துக்கு அல்லது நன்மைக்கு எவ்வளவு இருக்குதுன்றதை நான் அதை எண்ணி பார்க்கணும். ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತಲೂ ಈ ಅಭ್ಯಾಸ ಅನ್ನೋದು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನನಗೆ ಪರಿವರ್ತನೆ, ಒಂದು ಬದಲಾವಣೆ ಏರ್ಪಡಿಸಿದೆ ಅನ್ನೋದು ನೋಡ್ಬೇಕಾಗಿದೆ. 40 வருஷமா 5 மணிக்கு எழுந்திக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வேத வாசிக்கலாம், ஆனா எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வகையில ஒரு மாற்றத்தை கட்டடைஞ்சிருக்கிறான்றது மிக முக்கியம். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವರು ಬೆಳಗಿನ ಎದ್ದಿರಬಹುದು, ನಿರಂತರವಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ಬೋದು, ವಾಕ್ಯ ಓದಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಅದ್ರ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ, ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ಉಂಟು ಮಾಡಿದೆ ಅನ್ನೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஒரு முதிர்ச்சி வேணும் இல்லையா? ಒಂದು ಪಕ್ವತೆ ಅನ್ನೋದು ಬೇಕಲ್ಲ. ஒரு விஷயங்கள் வரும்போது, ಒಂದು ವಿಷಯ ಬರುವಾಗ, ஒரு வாழ்க்கைன்னு வரும்போது, ಜೀವನ ಅಂತ ಬರುವಾಗ, ஒரு தீர்மானங்கள் வரும்போது, ಒಂದು ತೀರ್ಮಾನ ಅಂತ ಬರುವಾಗ, சில காரியங்கள் அலசி பார்ப்பது, ஆராய்ந்து பார்ப்பது, ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ಆರಿಸಿ ನೋಡೋದು. இப்போ இந்த 40 வருஷத்துல ஒரு மாற்றமே எனக்கு வரலன்னு வெச்சீங்களேன், ஒரு பழக்கம் மாத்திரம் இருந்துச்சுன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮಾರ್ಪಡುವಿಕೆ, ಪರಿವರ್ತನೆ ಉಂಟಾಗಲಿಲ್ಲ, ಬರೀ ಅಭ್ಯಾಸವಾಗಿ ಉಳಿತಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅದ್ರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ. எனக்கு பழகி போச்சு பிரதர். ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ನನಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. கரெக்ட்டுங்க, பழகிடுச்சு. ಸರಿ ರೀ, ಅಭ್ಯಾಸ ಆಯ್ತು. அந்த பழக்கம் ஒரு மாற்றத்துக்கு எப்படி உங்களை கொண்டு போயிருது? உங்களை வந்து நல்ல ஒரு டே பை டே ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்ல வசனத்துக்கு ரீதியா, இல்ல தேவனை அறிகிற அறிவுக்கு ரீதியா எப்படி உங்களை அது ஒரு மாற்றினே போயிருக்கிறது மிக முக்கியம். ಈ ಅಭ್ಯಾಸ ಅನ್ನೋದು ದಿನಂಪ್ರತಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಕೊಂಡೊಯ್ತಾ ಇದೆ? ಒಂದು ವಾಕ್ಯದ ಕಡೆಗೆ, ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ, ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ನೇರಾಗಿ ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡೊಯ್ತಿದೆ? எனக்கும் 13 வருஷமா பிரசங்கம் பண்றதுனால பழகி போச்சு எனக்கு. ನೋಡ್ರಿ, 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದ್ರಿಂದ ನನಗೂ ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆ. இந்த 13 வருஷமா பழகி போச்சுன்னு நான் பிரசங்கம் பண்ணலாம். அந்த பிரசங்கத்துல நீங்க பாருங்க, மாற்றங்கள் வந்துனே இருக்கும். 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಪ್ರಸಂಗಿಸಿಲ್ಲ, ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಬದಲಾವಣೆ, ಪರಿವರ್ತನೆಗಳು ಉಂಟಾಗ್ತಾನೆ ಇದೆ. எண்ணங்கள் மாறி இருக்குது, ಯೋಚನೆಗಳು ಬದಲಾಗಿದೆ, மனுஷனுடைய வாழ்க்கைகள் மாறி இருக்குது, ಮನುಷ್ಯರ ಜೀವಿತಗಳು ಬದಲಾಗಿದೆ. ஆவிக்குரிய வகையில நிறைய காரியங்கள், சிந்தனைகள், தீர்மானங்கள், தேவனை குறித்து இன்னும் அறிகிற அறிவுகள், இதெல்லாம் ரொம்ப மேன்மையான வகையில மாறி வருது. ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯೋಚಿಸುವಂತ ವಿಧಾನ, ತೀರ್ಮಾನಿಸುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ವಿಧಾನದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. ரொம்ப முக்கியம் இல்லையா? ಇದು ಬಹಳ ಮುಖ್ಯ ತಾನೆ. பாருங்க, ஒரு மனதுல வரக்கூடிய இந்த மாற்றங்கள்ல தான் பிசாசு வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ಆದ್ರಿಂದ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗತಕ್ಕಂತ ಬದಲಾವಣೆಯಲ್ಲೇ ಸೈತಾನನು ತನ್ನ ಪರಿಣಾಮವನ್ನು ಬೀರ್ತಾನೆ. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பழகிட்டேன்னு நான் செய்யறேன்னா, இல்லன்னா மாற்றங்கள் என் மனதுக்குள்ள அந்த பழக்கம் ஒரு மாற்றங்கள் எனக்கு ஏற்படுத்தினே வருது, அது ரொம்ப முக்கியமா நீங்க யோசிச்சு பாருங்க. ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಡ್ತು ಆದ್ರಿಂದ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯನಾ, ಅಥವಾ ಈ ಅಭ್ಯಾಸ ನನಗೊಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟು ಮಾಡಿದೆ ಅದರಿಂದ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯನಾ? பாருங்க, மாற்றங்கள் என்பது வந்து நல்லா விளங்கி கொள்ளுங்க, அஸ்திபாரத்துல மாற்றுறது கிடையாது. ಈ ಮಾರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಈ ಅಸ್ಥಿವಾರದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಇಲ್ಲ. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ಉದಾಹರಣೆಗೆ ஒரு வீட்டை கட்டிடுறீங்க, ಮನೆ ಕಟ್ಬಿಡ್ತೀರಾ, வீட்டை கட்டிட்டு நல்லா ஒரு 10 வருஷம் ஆயிடுது, ಒಂದು 10 ವರ್ಷಗಳಾಗ್ತದೆ, உடனே நீங்க பாக்குறீங்க, ತಕ್ಷಣ ನೋಡ್ತೀರಾ, நல்லா அந்த வீட்டை வந்து நல்லா பெயிண்ட் அடிக்கிறீங்க, ಆ ಮನೆಗೆ ಉತ್ತಮ ಪೇಂಟ್ ಹಾಕಿರ್ತೀರಿ, உடனே கிரில் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், கிரில்ல சேஞ்ச் பண்ணலாம்,
பண்றீங்க. ಗ್ರಿಲ್ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಚೇಂಜ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಮಾಡಿರ್ತೀರಿ. கதவு பாக்குறீங்க, கதவெல்லாம் ரொம்ப எத்து போயிடுச்சுப்பா, கதவை மாத்துறீங்க. ಬಾಗಿಲನ್ನೆಲ್ಲ ನೋಡ್ತೀರಾ, ಸ್ವಲ್ಪ ಬಾಗಿಲೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸವದು ಹೋಗಿದೆ, ಅದೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸೋಣ. கிச்சன் என்ன இப்படி இருக்குது, இப்ப மாடல் கிச்சன் எல்லாம் வந்துருது, இதுலயே அந்த மாடர்ன் கிச்சனை கொஞ்சம் செட் பண்றீங்க. ತಕ್ಷಣ ಅಡಿಗೆ ಮನೆ ನೋಡ್ತಾರೆ, ಏನಿದು ಅಡಿಗೆ ಮನೆ ಈ ರೀತಿ ಇದೆಯಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ ನವೀಕರಿಸೋಣ, ಈಗಿರುವ ನಾಗರಿಕತೆಗೆ ತಕ್ಕಂತೆ ನವೀಕರಿಸೋಣ ಅಂತ ನವೀಕರಿಸ್ತೀರಿ. பாக்குறீங்க சோஃபாலாம் என்னப்பா ரொம்ப பழசாയി போச்சு, 10 வருஷம் ஆகி போச்சு, சோஃபாவை மாத்தணும், உடனே சோஃபாவை மாத்துறீங்க. ಸೋಫಾ ನೋಡ್ತಾರೆ, ಏನಿದು 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇದೆ, ಹಳೇದು ಇದೆಯಲ್ಲ, ಸರಿ ಬದಲಾಯಿಸೋಣ ಅಂತ ಬದಲಾಯಿಸ್ತೀರಿ. இப்போ ஒரு வீட்டுல சமைச்சிருக்கிற ஸ்டவ் 10 வருஷம் ஆயிடுச்சு, நீங்களே யோசிக்கிறீங்க 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, ஸ்டவ் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய 4 பர்னர் எல்லாம் வந்துருது, நல்ல ಸ್ಟವ್ எல்லாம் வந்துருது, ಸ್ಟವ್ ಮಾತ್ರೀங்க. ಈಗ 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದೇ ಸ್ಟವ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಹಳೇದಾಗ್ಬಿಡ್ತು, ಈಗ ಹೊಸದಾಗಿ 4 ಕಡೆ ಉರಿಯುವಂತದೆಲ್ಲ ಬಂದಿದೆ, ಸರಿ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ ಬದಲಾಯಿಸ್ತೀರಾ. நீங்க பழகிட்டீங்க, ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. இப்ப நீங்க மாற்றத்தை எதுல ஏற்படுத்துறீங்கன்னா உங்க பழக்கம் இப்ப சொல்லுது இன்னும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்து. ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಭ್ಯಾಸ ಆಗಿರೋದೇ ಹೇಳ್ತದೆ, ಇದು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಉತ್ತಮವಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ ಅಂತ ನೀವು ಮಾರ್ಪಡ್ತೀರಿ. அங்கதான் மாற்றத்தை கொண்டு வரோம். ಅಲ್ಲೇ ಮಾರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು ತರ್ತೀರಾ. 40 வருஷம் ஒரே ஸ்டவ்ல சமைச்சு நிக்கிறீங்கன்னு வைங்களேன். ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದೇ ಸ್ಟವ್ ಅಲ್ಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಿದ್ರಿ. எவனா வீட்டுக்குள்ள வருவான்னு நினைக்கிறீங்க? ಮನೆ ಒಳಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬರ್ತಾರ? 40 வருஷம் ஒரே சோஃபா செட்ல இருக்கீங்கன்னு வைங்களேன். 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದೇ ಸೋಫಾ ಸೆಟ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு போங்க, நீங்களே அந்த வீட்டுடைய நிலைமை கொஞ்சம் எப்படி இருக்கும் நீங்க? ಆ ಮನೆ ವಾತಾವರಣ ಪರಿಸ್ಥಿತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஓனா அதை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஆக்கலாம். 40 வருடமா இந்த வீடு அப்படியே இருக்கிறது, நீங்கள் பார்த்துட்டு போலாம், எல்லாரும் டோக்கன் போட்டு சும்மா பார்த்துட்டு போலாம். 40 வருஷமா ரீச்சா பிரதர் அப்படின்னு ஓனா போலாமே ஒளிய அதுல யாரும் வாழ முடியாது. 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಇವ್ರು ಬದುಕಿದ್ರಂತೆ ಬ್ರದರ್, ಈ ರೀತಿ ಇತ್ತಂತೆ, ಬಂತೆ ಟೋಕನ್ ಹಾಕಿ ಎಕ್ಸಿಬಿಷನ್ ಅಂತ ಜನ ಬೇಕಾದ್ರೆ ಬಂದು ನೋಡ್ಕೊಂಡು ಬೋದು ಹೊರತು ಯಾರು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. அப்ப மாற்றம்ன்றது என்னன்னா அஸ்திபாரத்தை மாத்துறது இல்ல, சத்தியத்தை மாத்துறது கிடையாது, வீட்டை இடிச்சு அஸ்திபாரத்தை எல்லாம் கட்டுறது கிடையாது. கிறிஸ்து என்கிற ஒரு அஸ்திபாரத்துல நம்மள வாழ்க்கை போட்டாச்சு. ஆனா மாற்றம் எதுல வருதுன்னா ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியில வருது. ನೋಡ್ರಿ, ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಅನ್ನೋದು ಅಸ್ಥಿಭಾರದಲ್ಲಿ ಬರಲ್ಲ. ಮನೆನ ಕೆಡವಿರಿ, ಅಸ್ಥಿಭಾರ ಎಲ್ಲ ಬದಲಾಯಿಸ್ರಿ ಅಂತ ಮಾಡಲ್ಲ. ಕ್ರಿಸ್ತ ಎಂಬಂತ ಅಸ್ಥಿಭಾರದಲ್ಲಿ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಾಯ್ತು. ನಮ್ಮ ಬದಲಾವಣೆ ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಎಲ್ಲಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಪಕ್ವತೆಯಲ್ಲೇ ನಮಗೆ ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಬರೋದು. இந்த மனது ஒரு வேலை செய்யுது. ಅಲ್ಲೇ ಈ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಕೆಲಸ ಮಾಡೋದು. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த மனதுக்குள்ளாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த மனம் எதை பழகுச்சோ அந்த பழக்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கையை கொண்டு போயிடும். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟಾಗ್ಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋದ್ರೆ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಯಾವುದರಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿದೆಯೋ ಆ ಅಭ್ಯಾಸದಲ್ಲೇ ಇಡೀ ನಿಮ್ ಜೀವನ ಮುಂದೆ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಹಾಗೆ ಹೋಗ್ತದೆ. வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அது ಬೇರೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, அப்படியே செட் ஆயிடும் பாருங்க. ಹಾಗೆ ಅದಕ್ಕೆ ಸರಿ ಹೊಂದ್ಕೊಳ್ತದೆ. நல்ல ஒரு சிலர் பேசி நாங்க சொல்லுவாங்க, இல்லங்க அவ்வளவுதான், அப்படியே பழகி போச்சுங்க அப்படின்னு ஒழிய அந்த பழக்கத்துல எந்த முன்னேற்றமும் இல்லையே. அந்த முன்னேற்றம் இல்லைன்றதுனால சொல்ல வர ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும். ಕೆಲವೊಬ್ಬರ ಹತ್ರ ನಾನು ಮಾತಾಡುವಾಗ ಹೇಳ್ತೇನೆ, ಅವ್ರು ಮಾತಾಡೋದು ಕೇಳಿದ್ದೇನೆ, ಇಲ್ಲ ರೀ ಹಿಂಗೆ ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಡ್ತು, ಹಿಂಗೆ ಬೆಳೆದು ಬಿಟ್ಟೆ, ಸರಿ ಹಂಗೆ ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾನೇನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, ಆ ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ ಇಲ್ವಲ್ಲ, ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ಬೇಕಂತ ತಾನೇ ನಾನು ಹೇಳ್ತಿರೋದು. அதுதான் அவசியம், ಅದು ತಾನೇ ಬೇಕಾಗಿರೋದು. இந்த மாற்றம்ன்றது ரொம்ப எங்க நம்ம கொண்டு வரணும்னா ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்க, வளர்ச்சியில போய் நிக்குது. அது ಈ ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಿ ನಿಲ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ನಿಲ್ಲುವಂಥದ್ದು. இப்போ என் மனதில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு வளர்ச்சியை காமிக்கணும். அந்த வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என் பழக்கங்கள், நான் இருக்கிற காரியங்கள் எதுவுமே அதுல ಪ್ರಯೋಜನமே கிடையாது. ನೋಡ್ರಿ, ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಉಂಟಾಗಬೇಕು, ಅದು ನನ್ನ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ತೋರ್ಬೇಕು. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಇದ್ರೂ ಅದು ವ್ಯರ್ಥವಾದದೇ ಆಗಿರ್ತದೆ. யோசிச்சு பாருங்க, 13 வருஷமா ஊழியம் செய்யறேன் நானு. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, பிரசங்கம் பண்றேன், 13 ವರ್ಷದಿಂದ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. ಚರ್ಚಿಗೆ ವರ 13 ವರ್ಷமா ಚರ್ಚಿಗೆ வந்துறாரு. ಒಬ್ರು 13 ವರ್ಷದಿಂದ ಸಭೆಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಶನಿ ஞாயிற்றுக்கிழமை பழகி போச்சுன்னு வைங்க. ಅವ್ರಿಗೆ ಭಾನುವಾರ ಬಂದು ಅಭ್ಯಾಸ ಆಗ್ಬಿಡ್ತು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ ஒரு வாழ்க்கையில எந்த மாற்றமும் நான் பார்க்கலன்னு வைங்களேன். ಅವ್ರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 13 வருஷமா அவர் பாட்டு கோயில் உட்கார்ந்து அதே கஷ்டம், அதே கண்ணீர், அதே பிரச்சனை, அதே வேதனை, அதே தரித்திரம், அதே பிற்போக்கா பேசுறது, அதே மென்டாலிட்டி இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப
அந்த அந்த பழக்கம் வந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்தல. ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார அந்த பழக்கம் அவருக்கு எந்த மாற்றத்தை ஏற்படுத்தலன்னு சொன்னா அப்ப அதுல ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். 13 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅದೇ ದುಃಖ, ಅದೇ ಕಷ್ಟ, ಅದೇ ಹೋರಾಟ, ಅದೇ ಹಿಂಜರಿದ ಮಾತುಗಳು, ಅದೇ ವ್ಯಕ್ತಿತ್ವ, ಅದೇ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಇದ್ರಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಭಾನುವಾರ ಬರುವಂತದ್ದು ಅಭ್ಯಾಸಗೊಂಡಿದ್ದಾರೆ ಹೊರತು ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? உடனே எனக்குள்ள தோணும், இன்னும் இவருக்குள்ள எதுவுமே என்ன, அப்ப என்ன பிரச்சனை? சொல்லுவார், இல்லைங்க ஏதோ வேணாம், நான் வரேன் உட்காரேன் எழுந்து போறேன், வரேன் உட்காரேன் எழுந்து போறேன்னா அவரால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த ஒரு நன்மையும் காண முடியாது. ಅವ್ರು ಬಂದು ಕುಂತ್ಕೊಂಡು ಎದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲ ರೀ ಏನ್ ಬೇಡ ಬರ್ತೇನೆ, ಕುಂತ್ಕೊಂಡು ನಾವು ಕೇಳಿದ್ರೆ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದರಿಂದ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನ ಉಂಟಾಗಲ್ಲ, ಅವ್ರಿಗೂ ಯಾವುದೇ ಒಳಿತು ಉಂಟಾಗಲ್ಲ, முடியாது, ಅವ್ರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೂ ಆಗಲ್ಲ. வாசிக்கலாம் பாருங்க, வேதம் அழகா சொல்லி தருது பாருங்க. இந்த பழக்கம்ன்றது எப்படி ஒரு மாற்றமா வருதுன்றதை காமிக்கிறோம் பாருங்க. ಓದೋಣ, ಒಂದು ಅಭ್ಯಾಸ ಅನ್ನೋದು ಹೇಗೆ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆನ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಅನ್ನೋದು ನೋಡೋಣ. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ல இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. 13ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும், அந்த மனுஷன்றது ரொம்ப முக்கியம், பாக்கியவான்கள். ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಯುವವನು ಅಥವಾ ಪಡೆಯುವ ಮನುಷ್ಯನ್ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಕೋಬಹುದು. ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಯುವ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು, ವಿವೇಕವನ್ನು ಸಂಪಾದಿಸುವವನು ಅಥವಾ ಸಂಪಾದಿಸುವ ಮನುಷ್ಯನು ಭಾಗ್ಯವಂತನು. 14 அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உತ್ತಮமானது. 14ನೇ ವಾಕ್ಯ, ಅದರ ಲಾಭವು ಬೆಳ್ಳಿಯ ಲಾಭಕ್ಕಿಂತಲೂ ಅದರಿಂದಾಗುವ ಆದಾಯವು ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಅಮೂಲ್ಯವೇ ಸರಿ. கன்னடல லாபம்னு வருது இல்லையா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಲಾಭ ಅಂತ ಬರ್ತದೆ, தமிழ்ல வர்த்தகம் அப்படின்னு வருது. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ವರ್ತಗಂ ಅಂತ ಬರ್ತದೆ. வர்த்தகம் என்ற வார்த்தை வந்து நீ போனீங்கன்னா வியாபாரம் அர்த்தம், தொழில் அர்த்தம். ವರ್ತಗಂ ಅನ್ನೋ ಪದ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಉದ್ಯೋಗ ಅಥವಾ ವ್ಯಾಪಾರ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. பிசினஸ்ங்க, ವ್ಯಾಪಾರ ರೀ, பிசினஸ்க்கு பேரு தான் வர்த்தகம். ಒಂದು ಉದ್ಯಮದ ಹೆಸರೇ ವರ್ತಗಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்போ இங்க வந்து சொல்லும் போது இப்படி வாசிக்கிறோம் பாருங்க, ಈ ರೀತಿ ಓದ್ತೇನೆ ನೋಡಿ. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதனுடைய பிசினஸ் வெள்ளியை பார்க்கிலும் அதனுடைய லாபம் ஆதாயம் ಪಸುಂಬುಣ್ಣೆ ಪಾರ್ಕಿನ ಉತ್ತಮವಾನದು. ಜ್ಞಾನವನ್ನು ಪಡೆಯುವವನು ಧನ್ಯನು, ವಿವೇಕವನ್ನು ಸಂಪಾದಿಸುವವನು ಭಾಗ್ಯವಂತನು. ಅದರ ವ್ಯಾಪಾರವು ಅಥವಾ ಅದರ ಉದ್ಯೋಗವು ಬೆಳ್ಳಿಯ ಲಾಭಕ್ಕಿಂತಲೂ ಅದರಿಂದ ಆಗುವ ಆದಾಯವು ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಅಮೂಲ್ಯವೇ ಸರಿ. அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, இந்த புத்தின்றது ஒரு பிசினஸ் அப்படின்றாரு. ಈ ಬುದ್ಧಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಉದ್ಯೋಗ ಇದ್ದಂತೆ. கரெக்ட் பாருங்க, ಸರಿನೇ பாருங்க. இந்த நீங்க ஒண்ணா பாருங்க, இந்த மனது எல்லாமே பிசினஸ்ல தான் இந்த மைண்ட் வந்து நிறைய வேலை செய்யும். ಈ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ನೋಡ್ರಿ ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. புத்தியை நீங்க பிசினஸ்னால நீங்க நினைச்சிடாதீங்க ஒன்லி பிசினஸ் மேன் மட்டும் தாங்க புத்தி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய புத்தியுமே ஒரு பிசினஸ் மேன் மாதிரி இருக்குது. ಬುದ್ಧಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬರೀ ಉದ್ಯೋಗಸ್ಥರಿಗೆ ಮಾತ್ರನೇ ರೀ ಬುದ್ಧಿ ಇದೆ ಅಂತ ಆ ರೀತಿಯಾದ ಅರ್ಥ ಅಲ್ಲ. ಈ ಬುದ್ಧಿ ಅನ್ನೋದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಳಗೆ ಒಂದು ಉದ್ಯೋಗದಂತೆ ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. நீங்க சில உதாரணம் சொல்ல உங்களுக்கே விளங்கிடும். ಕೆಲವೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. பிள்ளைய சொல்லுங்க, கடைக்கு போயிட்டு வாடா. ನಿಮ್ಮ ಮಗನಿಗೆ ಹೇಳ್ತೀರಾ, ಈ ಸ್ವಲ್ಪ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋ. உடனே உங்க பிள்ளை சொல்லுவோம், சாக்லேட் கொடுக்குறியா? ತಕ್ಷಣ ಮಗ ಹೇಳ್ತಾನೆ, ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಡ್ತೀಯಾ? அதுக்கு பேர் என்ன? ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇನು? சொல்லுங்க, அதுக்கு பேர் என்ன? ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇನು? டேய் கடைக்கு போயிட்டு வாடான்னு நீங்க சொல்றீங்க, உடனே அது கேக்குது, சாக்லேட் தரியா? ಅಂಗಡಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬರೋ ಅಂತ ಹೇಳಿದ ಅವ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಚಾಕ್ಲೇಟ್ ಕೊಡ್ತೀಯಾ? பாருங்க, புத்தி பிசினஸ் மாதிரி வேலை செய்யுது பாருங்க. ಬುದ್ಧಿ ನೋಡಿದ್ರ ವ್ಯಾಪಾರದಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. ಬಿಸ್ನೆಸ್ ಅಂದ್ರೆ கொடுத்தா வேலை செய்யுது, ಏನಾದ್ರೂ ಕೊಟ್ರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. இப்ப கூட வீட்டுல கூட பாருங்க, ஸ்கூல் ஹோம் ஒர்க் எழுதுறியா இல்லையா? ಮನೇಲಿ ಕೂಡ ಮಕ್ಕಳು ನೋಡಿ, ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀಯಾ ಇಲ್ವೋ? நான் ஹோம் ஒர்க் எழுதிடுவேன், ನಾನು ಹೋಮ್ ವರ್ಕ್ ಬರೀತೇನೆ, முடிச்ச உடனே ಬರೆದು ಮುಗಿಸಿದೆ, நீங்க எனக்கு பீஸா வாங்கி தரீங்களா? ನನಗೆ ಪಿಜ್ಜಾ ಕೊಡಿಸ್ತೀರಾ? நான் சொல்றது விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? உடனே சொல்றேன், நீ படிச்சு நல்லா பாஸ் பண்றா. ನೀನು ಓದಿ ಚೆನ್ನಾಗಿ ಪಾಸ್ ಆಗೋ. சரிப்பா, நான் பாஸ் பண்றேன், என்னப்பா தருவேன்? ಸರಿಯಪ್ಪ, ನಾನು ಪಾಸ್ ಆಗ್ತೀನಿ, ಏನ್ ಕೊಡ್ತೀಯಾ? உடனே நம்ம சொல்லுவோம், சைக்கிள் வாங்கி தரேன்டா. ತಕ್ಷಣ ನಾವ್ ಹೇಳ್ತೀವಿ, ಸೈಕಲ್ ಕೊಡಿಸ್ತೀನಿ. இல்லப்பா, எனக்கு மொபைல் வாங்கி கொடு, இல்ல வீடியோ கேம் வாங்கி கொடு. பாருங்க, புத்தி பிசினஸ் வேலை செய்யுது பாருங்க. ಇಲ್ಲ ನನಗೆ ಮೊಬೈಲ್ ಅಥವಾ ವಿಡಿಯೋ ಗೇಮ್ ತಕ್ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದೆ, ಬುದ್ಧಿ ವ್ಯಾಪಾರದಂತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. யாரும் சொல்லி கொடுக்கலங்க, ಯಾರು ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಾ? யாராவது சொல்லி கொடுத்தோமா? ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ಕೊಡ್ತೀರಾ? இந்த புத்தியுடைய இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த மனம் ஒரு பிசினஸ் மேன், அது எதுவுமே டிஃபரெண்ட் பண்ணாம வேலை செய்யாது. ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಮನಸ್ಸು ಅಥವಾ ಬುದ್ಧಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಉದ್ಯಮಿ ಅಂತೆ, ಅದು ಯಾವುದನ್ನು ನೋಡೋದಿಲ್ಲ, ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. அது எதுவுமே அந்த மைண்ட் எப்படி உங்களுக்கு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு ஆதாயத்தை அது எதிர்பார்க்கும், ஏதாவது ஒரு வகையில். ಈ ಮನಸ್ಸು ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ಆದಾಯವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿ ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತದೆ. ஒருத்தன் தர்மம் பண்றான்னு வைங்க, ಒಬ್ಬನು ಧರ್ಮ ಮಾಡ್ತಾನಂತ அவன் வேலை செய்யும்,
நம்ம தர்மம் பண்ணோம்னா அந்த தர்மம் நம்மை காக்கும். அப்படிதான் அந்த அவன் புத்தி வேலை செய்யும். ಅವನ್ ಬುದ್ಧಿ ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ, ನಾನು ಧರ್ಮ ಮಾಡಿದ್ರೆ ಆ ಧರ್ಮ ನನ್ನನ್ನು ಕಾಯ್ತದೆ ಅನ್ನೋ ಆ ಅಡಿಯಲ್ಲೇ ಅವನು ಧರ್ಮವನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. கம்பெனில கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங், போர்ட் மீட்டிங் வைப்பாங்க, அதை வைப்பாங்க, இதை வைப்பாங்க, எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம் எல்லாமே யோசிப்பாங்க. ಈ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಸಹ ಅನೇಕ ಬೋರ್ಡ್ ಮೀಟಿಂಗ್ ಅದು ಇದಂತ ಇರ್ತಿರ್ತಾರೆ. ಇನ್ನು ಹೇಗೆ ಇದನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡೋದು, ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಹೇಗೆ ಮೇಳಕ್ಕೆ ತರೋದು ಅನ್ನೋ உடனே சொல்லுவாங்க உங்களுக்கு இன்கிரிமெಂಟ್ கொடுக்கறோம், ತಕ್ಷಣ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮಗೆ ಇನ್ನೂ ಒಂದು ಉನ್ನತಿನ உங்களுக்கு போஸ்டிங் ಕೊಡುகிறோம், ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾದ ಪದವಿಗೆ ತರ್ತೇವೆ, உங்களுக்கு இந்த போஸ்டிங் உங்களுக்கு தயார் பண்றோம், ಈ ಪೋಸ್ಟಿಂಗ್ ನ ಇನ್ನೊಂದು ಪೋಸ್ಟಿಂಗ್ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. உங்க மைண்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நீங்க அந்த போஸ்டிங் வந்த உடனே உங்க மைண்ட் ஃபுல்லாவே இப்ப பிசினஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஏன்னா இப்ப நான் பெரிய போஸ்ட்ல இருக்கேன், இன்னும் அதிகமான போஸ்டுக்கு போகணும். மனம் முழுவதும் எதுல வேலை செய்யுதுன்னா இப்ப பிசினஸ்ல வேலை செய்யுது. ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಏನಾಗ್ತದೆ, ಈಗ ಒಂದು ಪದವಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, ಇನ್ನೊಂದು ಪದವಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ, ಇನ್ನು ನಂತರ ಹಲವು ಪದವಿಗಳಿದೆ, ಹಲವು ಪದವಿಗಳಿಗೆ ನಾನು ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಅಂತಾನೆ ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತದೆ. நடக்கலையா? ನಡೀತದಾ ಇಲ್ವಾ? நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அப்ப மைண்ட் ஃபுல்லா பிசினஸ் மாறிடுது ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಬುದ್ಧಿ ಅಥವಾ ಮನಸ್ಸೆಲ್ಲ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಅಂತ ಬದಲಾಗ್ತದೆ. இதுல நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவா இருக்குது. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ನಕಾರಾತ್ಮಕನೂ ಅಡಕವಾಗಿದೆ, ಸಕಾರಾತ್ಮಕನೂ இது எப்படி ಅಡಕವಾಗಿದೆ. பாசிட்டிவா கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಗೆ ಕೊಂಡೊಯ್ಯೋದು, இது முதல்ல உங்க ஆவியில வரக்கூடிய ஒரு வெளிச்சம் அல்லது உங்க ஆவியில இருக்கிற ஒரு மறுபிறப்பு தான் இத பாசிட்டிவ் பார்க்கும். ಈ ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಒಂದು ಬೆಳಕು ಅಥವಾ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟುವಿಕೆನೆ ಇದನ್ನು ಸಕಾರಾತ್ಮಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ இல்லைன்னு சொன்னா, ಆಗಿಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ உங்க புத்தி ஒரு சாதாரண எதை பார்த்தாலுமே ஒரு பிசினஸ் மென்டாலிட்டியா மாறி, ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿ ಯಾವುದನ್ನು ನೋಡಿದ್ರು ಒಂದು ವ್ಯಾಪಾರದ ಬುದ್ಧಿ ಅಂತ ಇದ್ದು ಬಿಡ್ತದೆ. லஞ்சம் அப்படின்னு எப்படி உள்ள வந்துச்சு பாருங்க. ಲಂಚ ಅನ್ನೋದು ಹೇಗೆ ಒಳಗ್ ಬರ್ತದೆ? எதுக்கு லஞ்சம் கொடுக்குறோம்? ಯಾಕೆ ಲಂಚ ಕೊಡ್ತೇವೆ? ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஏதோ ஒரு வேலை நடக்கும், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு வேணும், ಏನೋ ಒಂದು ಸರ್ಕಾರದ ಕೆಲಸ ಬೇಕು, உடனே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்க, ತಕ್ಷಣ ಇಂಟರ್ವ್ಯೂ ಎಲ್ಲ ಅಟೆಂಡ್ ಮಾಡ್ತೀರಾ, நீங்களே போய் டைரக்டா சொல்றீங்க, ನೇರವಾಗಿ ನೀವೇ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀರಿ, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துறாங்க, ಎಷ್ಟು ಹಣ ಬೇಕಾದ್ರೂ ಕೊಡ್ತೀನಿ, போஸ்டிங் போட்டு கொடுத்துறாங்க. ಆ ಒಂದು ಪದವಿ ಮಾತ್ರ ಸಿಗ್ಬೇಕು. நீங்க பாருங்க, அவன் பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு போஸ்டிங் என்னன்னா அது ஒரு பிசினஸ். ஏன்னா அவன் மைண்ட் இப்ப என்ன பண்றான், பிற்போக்க ஏக்குறான் அவன். ನೀವು ಕೆಲಸ ನಿಮಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹಣ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಪೂರ್ತಿ ನಕಾರಾತ್ಮಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ತಿರುಗಿಸ್ತಾನೆ. இப்போ மைண்ட் ஃபுல்லா என்ன ஆயிடுது பாருங்க, லஞ்சம் உள்ள நுழையும் போது உங்க மைண்ட் பிற்போக்கான ஆக்டிவேட் ஆகுது. பணம் வாங்கிட்டோம், அவனுக்கு போஸ்டிங் போட்டு கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಪೂರ್ತಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯವಾಗಿ ಯೋಚಿಸ್ತದೆ. ಹಣ ಪಡ್ಕೊಬಿಟ್ವಿ, ಅವನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಆ ಕೆಲಸ ಕೊಡಬೇಕು. பாருங்க, இந்த எலெக்ஷன்ல கூட இந்த அரசியல்வாதிகள நிறைய வாக்குறுதிகள் அள்ளி தூவாங்க பாருங்க. ಅದೇ ರೀತಿ ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೂಡ ಈ ಎಲೆಕ್ಷನ್ ಸಮಯದಲ್ಲೆಲ್ಲ ಅವರು ಈ ಮಾತುಗಳನ್ನು ಬೇಕಾಬಿಟ್ಟಿಯಾಗಿ ತೆಗೆದು ಹಾಕ್ತಾರೆ. ಇದನ್ನ ಮಾಡ್ತೇನೆ, ಹೀಗೆ ಮಾಡ್ತೇನೆ, உங்க பேங்க்ல 15 லட்சம் ரூபாய் போட்டுருவேன், ನಿಮ್ಮ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ 15 ಲಕ್ಷ வாழ்க்கையை நான் மாத்தி காமிச்சிருவேன், ಜೀವಿತವನ್ನೇ ಬದಲಾಯಿಸಿ ತೋರಿಸ್ತೇನೆ. ஒவ்வொருத்தருடைய அக்கவுண்ட்லயும் 5 லட்சம் ரூபாய் இருக்கும், ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಒಂದು ಅಕೌಂಟಿನಲ್ಲಿ 15 ಲಕ್ಷ ಇರ್ತದೆ. நமக்கு என்ன தோணுது, ತಕ್ಷಣ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ, ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய், வீட்ல 3 ஓட்டர் இருந்தா 45 லட்சம் ரூபாய். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಅಕೌಂಟ್ ಅಲ್ಲಿ 15 ಲಕ್ಷ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ 3 ಜನ ಇರೋದಾದ್ರೆ 45 ಲಕ್ಷ, 2 பேர் இருந்தா 30 லட்சம் ரூபாய், ಇಬ್ಬರು ಇದ್ರೆ 30 ಲಕ್ಷ. ஒரு வீட்டுல ஒரு 7 ஓட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, கோடீஸ்வரன் அவன். ಒಬ್ಬ ಮನೆಯಲ್ಲಿ 7 ಓಟುಗಳು ಇದ್ರೆ ಅವರು ಕೋಟೀಶ್ವರರು. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. நம்ம மைண்ட் என்ன சொல்லுது, பிசினஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது பாருங்க. 15 லட்சம் ரூபாய் இவரை உட்கார வச்சு காமிச்சிரோம் நம்ம. ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ಏನ್ ತಕ್ಷಣ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ, 15 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಇವರನ್ನು ಕುಳ್ಳರಿಸಿ ತೋರಿಸೋಣ. மைண்ட் முழுக்க 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 இந்த மனது என்ன பண்ணுது, ஒரு பிசினஸ் அப்படிதான் இதுல உருவாக்கப்பட்டிருக்குது. மனமே அப்படிதான். ಬುದ್ಧಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಅಂತೆ ಒಂದು ರೂಪುಗೊಂಡಿರ್ತದೆ. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கிறா, கருப்பா இருக்கிறா, ಈ ಹೆಣ್ಮಗಳು ಸ್ವಲ್ಪ ಗುಂಡಾಗಿ ಕಪ್ಪಾಗಿದ್ದಾಳೆ, அப்ப பெரிய கோடீஸ்வரனாகிறான், ಅಪ್ಪ ತುಂಬಾ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ, பெரிய கோடீஸ்வரன். அப்ப ದೊಡ್ಡ ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ. குண்டா கருப்பா இருக்கிறா, படிப்பே இல்ல, கொஞ்சம் டல் பீஸ் வைங்க. ಈ ಮಗಳು ಗುಂಡಾಗಿದ್ದಾಳೆ, ಕಪ್ಪಾಗಿದ್ದಾಳೆ, ವಿದ್ಯೆ ಅನ್ನೋದು ಹತ್ತಲಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. திடீர்னு ஒரு மாப்பிள்ளைய பாக்குறாங்க, புடியுது, ತಕ್ಷಣ ಒಂದು ಮದುವೆ ಗಂಡನ್ ನೋಡ್ತಾರೆ, ಇಷ್ಟವಾಗ್ತದೆ, வீட்டுக்கு வராங்க, ಮನೆಗ್ ಬರ್ತಾರೆ, பார்த்தோன்னே சொல்றான், ನೋಡಿದ್ದೆ ಹೇಳ್ತಾನೆ, ஒரு பெரிய பங்களா கொடுக்குறேன், ಒಂದ್ ದೊಡ್ಡ ಬಂಗ್ಲಾ ಕೊಡ್ರಿ, 1 கோடி ரூபாய் கார், ஒரு பென்ஸ் கார் கொடுக்குறேன், 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಬೆನ್ಸ್ ಕಾರ್ ಕೊಡ್ತೇನೆ, 2 கிலோ தங்கம் போடுறாங்க அப்படின்றான், 2 kg ಬಂಗಾರ ಕೊಡ್ತೇನ್ರಿ, மாப்பிள்ளைக்கு ஒரு 50,000 போடுறான்றான், ವರನಿಗೆ ಒಂದು 50,000 ಹಾಕ್ತೇವೆ, கேஷே ஒரு 5 கோடி கொடுக்குறான்றான். ನಿಮಗೆ ದುಡ್ಡೇ ಒಂದು 50 ಕೋಟಿ. மாப்பிள்ளை என்ன யோசிப்பான் நினைக்கிறீங்க? ಮದುವೆ ಗಂಡ ಏನ್ ಯೋಚಿಸ್ತಾನೆ, பொண்ணு குண்டாகுதோ கருப்பாகுதோ அது பொண்ணே இல்ல, அது எருமை மாதிரி இதோ தாலி கட்டுறதுக்கு தயாரம். ಹುಡುಗಿ ಗುಂಡಾಗಿದ್ದಲೋ ಕಪ್ಪಾಗಿದ್ದಲೋ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಎಮ್ಮೆ ಅಂತಾನೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಅದು ತಾಲಿ ಕೊಟ್ಟಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುತ್ತೆ. சொல்றது விளங்குதா? ಅರ್ಥವಾಗ್ತದೆ. இப்ப மைண்ட் ஃபுல்லா என்னாச்சு, பங்களாலாம் இந்த காலத்துல வாங்க முடியாது, 1 கோடி பென்ஸா வாங்கவே முடியாது.
என்னங்க 2 கிலோ தங்கன்ற சாதாரண விஷயமா, 5 கோடி ரூபாய்ன்ற சாதாரண விஷயமா? என் வாழ்க்கை புள்ள நான் உழைச்சா கூட இந்த மாதிரி கிடைக்க முடியாது. இவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி இவ்வளவு பொண்டாட்டி ஏத்துனா எனக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதானே. மெயின்ட் பாருங்க, பிசினஸ் ஆகிறான். இப்ப அவன் பொண்ணு கருப்பா இருக்குது, குண்டா இருக்குது, படிக்கல, டல்பிஸா இருக்குது, இப்ப எதுவுமே கிடையாது. மனதுல என்ன கொண்டு வந்துட்டான்? ಬಿಸ್ನೆಸ್. ಅವನ ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಏನಾಗಿರ್ತದೆ, ಒಂದು ಬಂಗ್ಲಾ ಸಿಗ್ತದೆ, 2 kg ಬಂಗಾರ ಕೊಡ್ತಾರೆ, 1 ಕೋಟಿ ರೂಪಾಯಿ ಬೆಲೆ ಬಾಳೋ ಕಾರ್ ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಡೀ ನನ್ನ ಜೀವನ ಎಲ್ಲ ದುಡಿದ್ರು ಸಂಪಾದಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಆದ್ರೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬರ್ತದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ತನ್ನ ಮನಸ್ಸು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಅಂತ ಇರೋದ್ರಿಂದ ಅದು ಏನು ಮಗಳಾಗಿರ್ಲಿ ಏನಾಗಿರ್ಲಿ ತಾಲಿ ಕಟ್ಟಣ ಎಂಬುದ ಸಿದ್ಧವಾಗ್ಬಿಡ್ತಾನೆ. ஊர்ல ஒரு 5 பேர் 10 பேர் வேணா வேணாம்னு சொல்லலாம். 5 பேரே பெரிய விஷயம்னு வச்சுக்க. 100ல ஒரு 2 பேர் வேணா அப்படி வேணா ஒத்துக்கலாம், வேணாங்க எங்களுக்கு பார்க்கறதுக்காக கொஞ்சம் லட்சணமா இருக்கட்டுங்க வேணாங்கன்னு போலாமே ஒழிய 99% வந்து பாத்தீங்கன்னா ಬಿಸ್ನೆಸ್ ಮೆಂಟಾಲಿಟಿ தான். 100ರಲ್ಲಿ ಒಂದು ಇಬ್ರು ಬೇಕಾದ್ರೆ ನಿರಾಕರಿಸಬಹುದು, ಇಲ್ಲ ರೀ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಲಕ್ಷಣವಾಗಿರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ಬೋದೇ ಹೊರತು ಇನ್ನ 99ರಷ್ಟು ಜನ ಎಲ್ಲ ಈ ವ್ಯಾಪಾರದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಾಗಿ ಇರ್ತಾರೆ. விளங்குதா? அதுவே நான் சொல்றது விளங்குது. ಎಷ್ಟು ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ பாருங்க. அப்ப இந்த மனதை அவரு சொல்லும் போது எவ்வளவு அருமையான சொல்றாரு பாருங்க, ரொம்ப நல்லா பாருங்க. அவரு ನೋಡ್ರಿ ಇಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಈ ವಾಕ್ಯ. உங்க மைண்ட் வந்து என்னவா இருக்குதான், அது ஒரு பிசினஸ் தான் பாக்குது அப்படின்னு. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಒಂದು ಬಿಸ್ನೆಸ್ ವ್ಯಾಪಾರದಂತಾನೆ ನೋಡ್ತದೆ, அதன் வர்த்தகம் அப்படின்றாரு. இதனால வரக்கூடிய வருமானங்கள் அது வந்து ரொம்ப பெருசுன்றாரு. ಇದರಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ವ್ಯಾಪಾರದ ಒಂದು ಲಾಭವು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತದೆ. வெள்ளி பசும்பொன், ಬೆಳ್ಳಿ ಲಾಭಕ್ಕಿಂತಲೂ ಬಂಗಾರ. 15ல போய் வாசிப்போம். ಮುತ್ತುக்கல் 15ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹವಳಕ್ಕಿಂತ விலையேற பெற்ற காரியங்கள், ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು அதற்கு நிகரல்ல. ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಅದಕ್ಕೆ ಸಮವಲ್ಲ. உங்க மைண்ட்ல இருக்கிற இந்த பவர் வந்து எப்படிப்பட்டதுன்னா, இந்த வெள்ளி பொன்னு முத்து விலையேற பெற்ற காரியங்கள் இதெல்லாம் இதுக்கு நிகரே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல, இது ரொம்ப டாப் அப்படின்றாரு. இது வந்து ரொம்ப பெருசுன்றாரு. இது ಈ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವಂತ ಶಕ್ತಿ ಏನಿದೆ ಅದು ಈ ಬೆಳ್ಳಿಗಿಂತಲೂ ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಹವಳಗಿಂತಲೂ ಇದು ಬಹಳ ಉನ್ನತವಾದದ್ದು, ಬಹಳ ಶಕ್ತಿ ಉಳ್ಳದ್ದು ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೆ? ஏன்னா உங்க மைண்ட வந்து நீங்க சரியான வகையில பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த வெள்ளியோ இந்த பொண்ணோ இந்த முத்தோ இது விளையாட பெற்ற காரியமோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை விட பல மடங்கு, பல யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வுகளை இதுல உங்களால கொண்டு வர முடியும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಬಹಳ ಉನ್ನತವಾದದ್ದು, ಬೆಲೆ ಬಾಳದು. ಅದು ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಅವಲಕ್ಕಿಂತಲೂ ಬೆಲೆ ಬಾಳದು. ಅದನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವಸ್ತುಗಳಿಗಿಂತ ಹಲವು ಪಟ್ಟು, ಯಾಕೆ ಹೇಳಲಿಕ್ಕಾಗದಷ್ಟು ಒಂದು ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಉಪಯೋಗಿಸಿ ತೋರಿಸ್ತದೆ. ಆಮೆನ್. நிறைய பேர் யோசிப்பாங்க பாருங்க, ಅನೇಕರು ಯೋಚಿಸ್ತಾರೆ பணம் இருந்தா போதும் சார், ಹಣ ಇದ್ರೆ ಸಾಕು ಸರ್. இல்ல தடமான பேச்சு பாருங்க, ಬಹಳ ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಮಾತು ಇದು. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்னா, ಅದರಿಂದ ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ எல்லாரும் மனதிலுமே பணம் அப்படின்றத கொண்டு வந்துட்டான். ಎಲ್ಲರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ಹಣ ಅನ್ನೋದನ್ನ ತಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்போ உங்க மனதுன்றது பணம் கிடையாதுங்க, உங்க மனதுன்றது வேற. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಣ ಅಲ್ಲ ರೀ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದೇ ಪ್ರತ್ಯೇಕವಾದ. மனன்றது டோட்டல் இன்னொரு சக்தி, அது இன்னொரு உலகம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಶಕ್ತಿ, ಇನ್ನೊಂದು ಲೋಕ. இது ஈடு இணையற்றது. ಇದು ಯಾವುದಕ್ಕೆ ಸಮವಲ್ಲ. இது வந்து உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ಇದು ರೂಪಿಸತಕ್ಕಂತ ಶಕ್ತಿ ಉಳ್ಳದ್ದು. இப்போ இந்த பிசாசு என்ன செய்யறான், ಸೈತಾನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, முழுமையா இந்த மைண்ட் வந்து ஒரு பிசினஸ் மென்டாலிட்டியா இருக்கிறதுனால பணம் தான் இந்த மைண்டுக்கு ரொம்ப முக்கியம்ன்றத காமிச்சு என்ன செய்யறான், முழு மனு குலத்தையும் அவன் என்ன செய்யறான், இந்த பணம் தான் புத்தின்றத அப்படியே ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮ್ ಮಾಡಿ. ಈ ಮನಸ್ಸು ವ್ಯಾಪಾರದ ಬುದ್ಧಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ತಿಳಿದು ಹಣನೇ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು, ಹಣನೇ ಶ್ರೇಷ್ಠ ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿರುಗಿಸಿ ಇಡೀ ಮಾನವ ಕುಲವನ್ನು ಆ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹಣನೇ ಪ್ರಾಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ತಿರುಗಿಸಿಟ್ಟಿದ್ದಾನೆ. இதுலதான் நிறைய, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 99% ஜனங்க விழுந்து போயிடுவாங்க. 99ರಷ್ಟು ಜನ ಈ ವಿಚಾರದಲ್ಲೇ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತ, உண்மையை விட்டுருவான், ನಂಬಿಗಸ್ತಿಗೆ ಬಿಡ್ತಾರೆ. தன் வாழ்க்கையில தனக்குள்ள இருக்கிற ஆற்றல்கள் திறமைகளை விட்டுருவான். ತಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಸಾಮರ್ಥ್ಯ ತಲಾಂತುಗಳನ್ನ ಬಿಟ್ಕೊಡ್ತಾರೆ. பணம் வந்தா போதுங்க, ಹಣ ಬಂದ್ರೆ ಸಾಕ್ರಿ, பணம் சம்பாதிச்சா போதும், ಹಣ ಸಂಪಾದಿಸಿದ್ರೆ ಸಾಕ್ರಿ, பணம் இருந்தா ஓகே, ಹಣ ಇದ್ರೆ ಓಕೆ, பணம் இருந்தா எல்லாமே வந்துடும், ಹಣ ಇದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಬರ್ತದೆ, பணம் இருந்தா வீடு வாங்கிடுவேன், ಹಣ ಇದ್ರೆ ಮನೆ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. அவனை சுத்தி அவனுடைய மனதை முழுவதும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பணமே ஒரு வாழ்க்கையா ஒரு வேலியா அமைச்சிரும். ಅವನ ಸುತ್ತಲೂ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಹಣನೇ ಅವನಿಗೊಂದು ಬೇಲಿ ಅಂತ ಇರ್ತದೆ. பணம் இல்லைன்னா மதிப்பில்ல, ಹಣ ಇಲ್ದಿದ್ರೆ
ಯಾರು ಗೌರವದಿಂದ பணம் ನೋಡಲ್ಲ. இல்லைன்னா பணம்னு சொல்லிடுவாங்க சார். ಹಣ ಇಲ್ದಿದ್ರೆ ಹೆಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ. அப்போ பணம்ன்றது வந்து சார் நம்ம வாழ்க்கையில மிக இன்றியமையாத ஒண்ணு சார். ಸರ್, ಹಣ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತೆಗೆಯಲ್ಪಡಲಿಕ್ಕಾಗದಂತ ಒಂದು ವಿಚಾರ. ஓவரா பேச ஆரம்பிச்சிடும். பணம் இருந்தா தாய் தகப்பனும் கூட வேலைக்கு வாங்கலாம் சார். ಅತಿಯಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಹಣ ಇದ್ರೆ ಸರ್ ತಂದೆ ತಾಯಿನೂ ಕೊಂಡುಕೋಬಹುದು. இதெல்லாம் பேசலாம் பாருங்க, ಮಾತಾಡಬಹುದು ನೋಡಿ. அப்ப மைண்ட் அவன் மனது ஃபுல்லா என்ன உண்டாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ಇಡೀ ಅವನ ಮನಸ್ಸು ಏನಾಗಿದೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ பணம். ಹಣ. இப்போ ஒரு பிசினஸ்ல கூட பாருங்க, அவன் வந்து அதுல வருகிற பின் விளைவுகள் முன் விளைவுகள் அதுல வராத அதெல்லாம் யோசிச்சு பணம் எவ்வளவு கிடைக்கும், பணம் எவ்வளவு கிடைக்கும், பணம் எவ்வளவு கிடைக்கும். ವ್ಯಾಪಾರದಲ್ಲೂ ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಹಿಂದೆ ಏನಾಗ್ತದೆ ಮುಂದೆ ಏನಾಗ್ತದೆ ಅದೆಲ್ಲ ಗಮನಿಸಲ್ಲ. ಹಣ ಎಷ್ಟು ಬರ್ತದೆ, ಹಣ ಎಷ್ಟು ಬರ್ತದೆ ಇದೆ. அதனாலதான் பாருங்க முழு மனுகுலமும் தோல்வியை கண்டடையுது. ಆದ್ರಿಂದ ಇಡೀ ಮಾನವ ಕುಲನೇ ಒಂದು ಸೋಲನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ. உங்க மனதை நீங்க வந்து பழக்க வைக்கிறீங்களா ஒழிய மாற்றத்துக்கு கொண்டு போல. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ನೀವು ತರಬೇತಿಗೊಳಿಸ್ತಿದ್ರೆ ಹೊರತು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಕೊಂಡೊಯ್ದು மனம் என்ன பண்ணுது, இந்த பணத்தினால பெரிய பழக்கத்தை கண்டடைங்குது. பணம் 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 பணம்னு இந்த மனசு என்ன பண்ணுது, மாற மாட்டேங்குது, முன்னேற மாட்டேங்குது, ஒரு புதுசா ரினியூ பண்ண மாட்டேங்குது, வெற்றியை காண மாட்டேங்குது, தன்னோட அடையாளத்தையும் இழந்து போகுது. ಹಣ ಅನ್ನೋದು ಅದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹಣ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸೆಲ್ಲ ಅಭ್ಯಾಸಗೊಳ್ತಾ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ತಲಾಂತ ಹೊರಗೆ ಬರ್ತಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನೋಡ್ತಿಲ್ಲ. ಅಷ್ಟೇ ಯಾಕೆ ಇಡೀ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಗುರುತನ್ನೇ ನೀವು ನೋಡಲಿಕ್ಕಾಗದ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಮಾಡ್ಬಿಡ್ತದೆ. எப்ப தெரியும்? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? இதே நீதிமொழியில் எழுதினவர் ஒரு பிரசங்கத்தை பண்றார். ಇದೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳನ್ನು ಬರದಾತನು ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. பிரசங்கின்னு ஒண்ணு இருந்து பாருங்க, ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ ಅಂತ ಒಂದು ಇದೆ. அதுல போனீங்கன்னா அவர் சொல்றாரு, ಅಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, வாலிபம் அழிந்து நீ உருவளையும் பொழுது ஐயோ என் வாழ்க்கை வீணடித்தனே என்று அப்போ நீ யோசிக்கிறாங்களாம். ನಿನ್ನ ಯೌವನ ಪ್ರಾಯ ಹೋಗಿ ಇನ್ನು ನಿನ್ನ ಕೊನೆ ಕ್ಷಣಗಳು ಬರುವಾಗ ನೀನ್ ಹೇಳ್ತೀಯಂತೆ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ದಿನಮಾನವೆಲ್ಲ ನಾನು ವ್ಯರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡೆಲ್ಲ. ஒரு எண்டுக்கு வந்துருவான் பாருங்க, ಒಂದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಡ್ತಾನೆ. வாழ்க்கையில வந்து பணம் சம்பாதிச்சாச்சு, எல்லாம் சம்பாதிச்சு வயசாகி போச்சு, மரணம் அந்த இடைவெளியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா ஞானமா பேச ஆரம்பிப்பான். ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿ ಎಲ್ಲವನ್ನು ಮರಣದ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಾನೆ. ಮರಣದ ಸಮೀಪಕ್ಕೂ ಅವನ ಜೀವನ ಅಂತರದಲ್ಲಿ ಒಂದು ವಿಭಾಗ ಇದೆಯಲ್ಲ, ಆ ವಿಭಾಗದಲ್ಲಿ ಬಹಳ ಜ್ಞಾನಿಯಂತೆ ಬುದ್ಧಿಶಾಲಿ ಅಂತೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. ಅವನು ಆಗ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆಡೋ ಮಾತುಗಳೇ ಬೇರೆ, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும், ಭಯಂಕರ ಶಕ್ತಿಯುತವಾಗಿರ್ತದೆ. எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க, ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. ಯಾಕೆ? அப்பதான் விளங்குதாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಆಗ್ಲೇ ಅರ್ಥವಾಗೋದು. ஆமென். உங்க மனதை நீங்க சாதாரணமா யோசிக்கிறீங்க, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ நல்லதான் பாருங்க. எப்பவுமே இந்த மனதை வந்து என்ன பண்ணும்னா, சில ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன் இல்லைங்களா, எல்லாருமே இந்த மனதை எப்படி பழக்கத்துக்கு கொண்டு போறாங்கன்னா பணத்தினால மாத்திரம் தான் கொண்டு போறாங்க. ಎಲ್ಲರೂ ಶೇಕಡ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗದವರು ಹಣನ ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ತಾರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಣದಲ್ಲೇ ಕೊಂಡೊಯ್ಯೋದು. அதனாலதான் பெரிய பிரச்சனையா மாறி, ಆದ್ರಿಂದಲೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಗಳು கர்த்தர் இதை வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வரும். ಆದ್ರೆ ದೇವರು ಇದರಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪರಿವರ್ತನೆ, ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆ ತರಲು ಯೋಚಿಸ್ತಾನೆ. பழக்கத்துக்கும் மாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பழக்கம் ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் ஒரு வளர்ச்சி அடையணும், அதுதான் வித்தியாசம். ಅಭ್ಯಾಸಕ್ಕೂ ಪರಿವರ್ತನೆಗೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅಭ್ಯಾಸದ ಪರಿವರ್ತನೆ ಉಂಟಾಗುವಾಗ ಈ ಪರಿವರ್ತನೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳವಣಿಗೆ ಉಂಟಾಗ್ತದೆ. நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. ಕಾರಣ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಅಗತ್ಯತೆ ಇದೆ. எல்லாருமே வாழ்க்கையில நிறைய விதமான சோதனைகள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள், சில நேரத்துல வலிகள், வேதனைகள் எல்லாம் நமக்குள்ள சுமந்துட்டு வரோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳು, ಹೋರಾಟಗಳು, ವೇದನೆಗಳು, ಅನೇಕ ಹೊರೆಗಳನ್ನ ನಾವು ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದೇವೆ. சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் நம்ம கையில இருந்தா இது எல்லாமே நம்மால வந்து தாண்டி வர முடியும்ன்ற ஒரு நிச்சயம் கூட உங்களுக்குள்ள வரலாம். ಅನೇಕ ಸಾರಿ ಹಣ ಮಾತ್ರ ಕೈಯಲ್ಲಿದ್ರೆ ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾನು ದಾಟಿ ಮುಂದೆ ಬರ್ಬೋದೇಮಂತ ಒಂದು ದೃಢತೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಿರಬಹುದು. ಸರಿನೇ? ನಿಮ್ಗಿಂತ ಪಣ இருந்தா அவன் முன்னாடி நான் ஜெயிச்சு காமிப்பேன். ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಅವ್ರ ಮುಂದೆ ಜಯಿಸ್ತೀನಿ. ಅವನ ஒண்ணுமில்லாம ஆக்கி, ನನ್ನ ಹತ್ರ ಮಾತ್ರ ಹಣ ಇದ್ದಿದ್ರೆ ಅವನನ್ನು ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. பணம் இருந்தா நான் பெரிய வியாபாரி ஆகிடும். ನನ್ನ ಹತ್ರ ಹಣ ಮಾತ್ರ ಇದ್ದಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಉದ್ಯಮಿ ಆಗ್ತಿದ್ದೆ. பணம் இருந்தா நான் பெரிய பிசிನೆಸ್ ಮ್ಯಾನ್ ஆகிடும். ನಾನು ಹಣ ಮಾತ್ರ ಇದ್ದಿದ್ರೆ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಸ್ಥನಾಗ್ತಿದ್ದೆ. ಸರಿನೇ? அது சொல்யூஷன் கிடையாது. ಆದ್ರೆ ಅದಲ್ಲ ಪರಿಹಾರ. நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. உங்க மனதை நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு வகையில ஒரு பணம் என்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்து இத வந்து ஒரு பயிற்சிக்கு வேற விதமான ஒரு பழக்கத்துல கொண்டு போயிருங்களா ஒழிய மாற்றத்துக்கு நேரா கொண்டு வந்து காமிக்க. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಹಣ ಎಂಬಂತ ಇನ್ನೊಂದು ವಿಚಾರದಲ್ಲಿ ತಂದು ಅಭ್ಯಾಸಗೊಳಿಸಿದ್ರೆ ಹೊರತು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಪಡುವಿಕೆಗೆ ನೇರಾಗಿ ನೀವು ಮುಂದೆ ಸಾಗ್ತಿಲ್ಲ. அந்த மாற்றத்துக்கு கொண்டு போய் ஒரு வளர்ச்சிக்கு நீங்க நிக்க தயாரா இல்ல. ಆ ಮಾರ್ಪಡುವಿಕೆಗೆ ತಂದು ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಗೆ ತರಲು ನೀವು ಸಿದ್ಧರಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில சினிமாலாம் நீங்க பாப்பீங்க பாருங்க,
ಕೆಲವೊಂದು ಸಿನಿಮಾ ನೋಡಿರ್ತೀರಾ, வில்லன் வந்து ஹீரோவை அடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குவார். ವಿಲ್ಲನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೀರೋನ ಹೊಡೆದು ಏನಿಲ್ಲದೆ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ. உடனே ஹீரோ எழுந்து நின்னு சொல்லுவார், ತಕ್ಷಣ ಹೀರೋ ಎದ್ದು ನಿಂತು ಹೇಳ್ತಾನೆ, இதே நாள் இதே நேரம் இதே நிமிஷத்தை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க, நான் எவ்வளவு பெரிய ஆளா வரேன்னு. ಇದೇ ದಿನ ಇದೇ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ಬರ್ದಿಟ್ಕೋ, ನಿನ್ ಕ್ಯಾಲೆಂಡರ್ ಅಲ್ಲಿ ಸೂಚಿಸಿಟ್ಕೋ, ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ. அதே மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆயிடுவார். ಅದೇ ರೀತಿ ನೋಡಿದ್ರೆ ದೊಡ್ಡವರಾಗಿರ್ತಾರೆ. கடைசியில பாத்தீங்கன்னா அவரே யோசிச்சு சொல்வார், இதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವ್ರು ತಮ್ಮ ಬಾಯಿಂದಾನೆ ಹೇಳ್ತಾರೆ, ಇದೆಲ್ಲ ವ್ಯರ್ಥ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ಅದು ಅರ್ಥವಾಗುತ್ತಾ? அப்போ அந்த ஹீரோ பேசி அந்த வில்லனுக்கு முன்னாடி காமிச்சதுல ஒரு வைரம், இதனாலதான் நம்ம இப்படி வரோம்னு நினைப்போம். ஆனா முடியல. நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்றத அந்த கிளைமாக்ஸ்ல நமக்கு கொண்டு வந்து காமிப்பாங்க. ನೋಡ್ರಿ, ಆ ವಿಲ್ಲನ್ ಮುಂದೆ ಇದೆಲ್ಲ ಈ ರೀತಿಯ ದೊಡ್ಡವನು ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾನೆ ವೈರಾಗ್ಯದಿಂದ. ಆದ್ರೆ ಕೊನೆ ಹಂತಕ್ಕೆ ಆ ಕ್ಲೈಮಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ವ್ಯರ್ಥ ಎಂಬುದಾಗಿ ಮುಗಿಸ್ತಾನೆ. ಯಾಕೆ? உங்க மனம்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. சில விஷயத்தை நான் அவங்களை காமிக்கிறேன். ಕೆಲವೊಂದು ವಿಚಾರಗಳು ತೋರಿಸ್ತಾರೆ. கர்த்தர் எப்படி டீல் பண்றான்னு காமிக்கிறேன். ದೇವರು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. பாருங்க, இந்த பணத்துல உங்க மனதை பழக்க வைக்கிறதுக்கும் கடவுளுடைய வாக்கு தத்தத்துல உங்க மனதை பழக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ನೋಡ್ರಿ, ಹಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಅಭ್ಯಾಸಗೊಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ತರಬೇತಿಗೊಳಿಸುವುದಕ್ಕೂ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. பாருங்க, இந்த கடவுளுடைய வார்த்தையில நீங்க ஒரு பழக்கத்தை உங்க மனதுக்கு ஏற்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினே போகும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ನೀವು ತರಬೇತಿಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಅದೊಂದು ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಕೊಂಡೊಯ್ತಾ ಇರ್ತದೆ. பணத்தினால உங்க மனதை நீங்க பழக்க வைக்கும் போது அது ஒரு முடிவுலே நிக்கும், அது வளர்ச்சியை போகும். ಆದರೆ ಹಣದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ತರಬೇತಿಗೊಳಿಸಿದ್ರೆ ಅದೊಂದು ಹಂತದಲ್ಲಿ ನಿಂತೋಗ್ತದೆ, ಬೆಳವಣಿಗೆ ನೋಡಲ್ಲ. அதனாலதான் பாருங்க, கர்த்தர் வந்து இதை ரொம்ப தெளிவா செஞ்சு மக்களுக்கு புரிய வச்சு காமிக்கிறார். ಆದ್ರಿಂದ ದೇವರು ನೋಡ್ರಿ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವಂತೆ ಹೇಳ್ತಾನೆ. வாசி உபாகமத்துக்கு வாங்க. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬನ್ನಿ, 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯ. ஏன் இந்த உபாகமத்தை நான் டீல் பண்றேன்னா, இந்த ஜனங்க அடிமையா இருந்து வெளியில வராங்க. ಈ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದಲ್ಲಿ ಯಾಕೆ ನೋಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಜನರು ದಾಸತ್ವದಿಂದ ಹೊರಗೆ ಬರ್ತಾರೆ. இந்த ஜனங்க வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஒரு 40 வருஷம் வனாந்தரத்துல பரதேசிகளா வாழ்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த சந்ததி இவன் கடந்து போக போறான். ನೋಡ್ರಿ, ಜನರು ಬಂದ್ಬಿಟ್ಟು 400 ವರ್ಷಗಳ ಕಾಲ ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದು 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅಲೆಮಾರಿಗಳಾಗಿ ಸುತ್ತಾಡ್ತಾ ಒಂದು ಜನಾಂಗನೇ ಗತಿಸಿ ಹೋಯ್ತು. ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ಸಂತತಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗಿದೆ. நீங்களே யோசிச்சு பாருங்க, பார்வோன் அடிச்சது, அவமானப்படுத்தினது, அவங்க அடிமையா வாழ்ந்தது, அங்க இருந்து புறப்பட்டு வந்தது, திரும்ப வழி ஃபுல்லா ஒரு விரக்தியில இருந்தது, அப்புறம் அந்த வனாந்தரத்துல ஒரு 40 வருஷம் அழிஞ்சு போனது, இதெல்லாம் அவங்க மனதுல இருக்குது. அதெல்லாம் ನೋಡ್ರಿ, ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಫರೋನ್ ಅವನನ್ನು ಹೊಡೆದಿದ್ದು, ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುದು, ಮತ್ತೆ ಅವರು ಹೊರಟು ಬರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜಿಗುಪ್ಸೆಗೆ ಈಡಾಗಿ ಅವರು ನಿರಾಶೆಗೊಂಡುದು, ಇದೆಲ್ಲವೂ ಇವರ ಜೀವನದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. அதனால இந்த ஜனங்க வந்து இப்போ மனதை வந்து வேற வகையில கொண்டு போயிடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னா, யெகோவான்னு ஒரு தேவன் இருக்கிறாரா, உண்மையில அவர் நம்மளை பாக்குறாரா, நம்ம உதவி செய்யறவரா இருக்கிறாரா, நம்மளை வழி நடத்த போறாரா, நம்மளை உண்மையில உயர்த்த போறாரா அப்படின்னு ஒரு விரக்தியில இவங்க மனதை வேற ஆங்கில திருப்ப கூடாதுன்றதுக்காக அந்த ஜனங்களுக்கு அவர் நல்ல ஒரு போதிக்கிறார். ನೋಡ್ರಿ, ಈ ಜನರಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾಗೆ ಯೆಹೋವ ಅಂತ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನ, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಆತ ನಮ್ಮ ಮಾರ್ಗ ನಡೆಸ್ತಿದ್ದಾನ, ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ದೊಡ್ಡ ಅಕ್ಕರೆ ಇದ್ದಾನ ಅನ್ನೋದು ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರು ಯೋಚಿಸಿ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡಬಾರ್ದು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಬೋಧಿಸ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. 8:1 வாசிக்கிறோம் பாருங்க. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೀನಿ. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவಧಾನமாய் இருப்பீர்களாக. ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಧರ್ಮೋಪದೇಶವನ್ನೆಲ್ಲ ನೀವು ಅನುಸರಿಸಬೇಕು. ಅನುಸರಿಸಿದರೆ ನೀವು ಬದುಕಿಕೊಂಡು ಹೆಚ್ಚಿ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ರೂಪವಾಗಿ ಕೊಟ್ಟ ದೇಶದಲ್ಲಿ ಸೇರಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಿರಿ சொல்றாரு. கர்த்தர் வந்து உங்களை ஒரு நல்ல தேசத்துல கொண்டு போறேன் அப்படின்றாரு. ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ತಮವಾದ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ತೇನೆ. கொண்டு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, சில கட்டளைகள் விதிகள் எல்லாம் சொல்றாரு. ಕೊಂಡೊಯ್ಯುವಾಗ ಕೆಲವೊಂದು ಧರ್ಮೋಪದೇಶಗಳು ವಿಧಿಗಳನ್ನೆಲ್ಲ ಹೇಳ್ತಾನೆ. 2வது வசனம் 2ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಈ 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸಿದನ್ನು
ನೀವು ತನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವವರೋ ಅಲ್ಲವೋ ಎಂದು ತಿಳುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಮನೋಭಾವವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿದ್ದನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. நல்ல வார்த்தை பாருங்க இதெல்லாம். ಒಳ್ಳೆ ಪದಗಳು ನೋಡ್ರಿದಲ್ಲ. 40 வருஷமா இவங்க இந்த வனாந்தரத்துல இருந்தாங்க இல்லையா? 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ರಲ್ಲ. இந்த 40 வருஷದ ಜನங்களை அவர் பார்க்கறாராம், என்ன செய்யறாங்க. 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಜನರನ್ನ ನೋಡ್ತಿದ್ದಾನೆ, ಇವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರಂತ. அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் சொன்னா நீ செய்வையா செய்ய மாட்டையா, கை கொள்வையா கை கொள்ள மாட்டையான்னு அவன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் சோதித்து பார்த்திருந்தான். ಆದ್ರಿಂದಲೇ ನಾನು ಹೇಳೋದಲ್ಲ ನೀನು ಗಮನಿಸಲ್ವಾ, ಕೈ ಕೊಳ್ತೀಯ ಇಲ್ವಾ ಅಂತ ಅವರ ಹೃದಯವನ್ನು ಪರಿಶೋಧಿಸ್ತಿದ್ದನಂತೆ. எத்தனை வருஷங்க? ಎಷ್ಟು ವರ್ಷ? இந்த 40 வருஷமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. ಈ 40 ವರ್ಷ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ஏன் இந்த 40 வருஷம் அவங்க அப்படியே விட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಯಾಕೆ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವ್ರನ್ನ ಹಾಗೆ ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ஒரு இன்னொரு தேசத்துக்குள்ள நுழையறாங்க. ಅವರು ಇನ್ನೊಂದು ದೇಶದೊಳಗೆ ಸಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்போ ஒரு இடத்துல இருந்து விட்டு ஒரு இடத்துல ಲ್ಯಾಂಡ್ ಆಗಿ இப்போ இன்னொரு தேசத்துக்குள்ள போறாங்க. ಒಂದು ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಳ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ದೇಶದಲ್ಲಿ ಸೇರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. இப்போ இருந்த இடம் வேற மாதிரி, ಈಗ ಅವ್ರು ಇದ್ದದೆಲ್ಲ ಬೇರೆ, இப்போ அவன் போற இடம் வேற மாதிரி, ಈಗ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿರುವ ಸ್ಥಳ ಬೇರೆ. இப்போ அவன் இருக்கிற இடத்துல இது ரெண்டுத்தையும் அவன் யோசிச்சு பார்க்கறான். ಪ್ರಸ್ತುತ ಈಗ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು ಇರ್ಲಿಕ್ಕಿರೋದನ್ನ ಎರಡು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ತಾನೆ. இப்படி 400 வருஷம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 400 ವರ್ಷಗಳ ಜೀವಿತ ಹೇಗಿತ್ತು? வாழ்க்கை ஏன் அப்படி ஆச்சு? ನಮ್ ಜೀವನ ಯಾಕಾಗ ஏன் நம்ம இந்த மாதிரி ஆனோம்? ಯಾಕೆ ನಾವ್ ಈ ರೀತಿ ಆದೆವು? கடவுள் நம்மள எங்க கொண்டு போறாரு? ದೇವರು ಈಗ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಿ ಕೊಂಡೊಯ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ? இப்ப 40 வருஷமா இந்த மிட்ல நிக்கிறான், இந்த ವನಾಂತರத்துல நிக்கிறான். 40 ವರ್ಷ ಕಾಲ ಪ್ರಸ್ತುತ ಒಂದು ಅರಣ್ಯ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. அப்ப ಅದதான் சொல்றாரு, நினைப்பாயாக நீ. ಅಲ್ಲೇ ಆ ಪದವನ್ನು ಹೇಳ್ತಿರೋದು, ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த மாதிரி விளங்குது, ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. பாருங்க, சில நேரத்துல சிலர் வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது ஏன் ஒரு பேருக்கும் ஒரு நன்மை வரலன்னா, ஒரு சாதாரணமான ஒரு மென்டாலிட்டினாலேயே நிறைய சுதந்திரத்தை அவங்க இழந்து போயிடுவாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಬಾಳಿನಲ್ಲಿ ಯಾಕೆ ಒಂದು ಹೆಚ್ಚುವಿಕೆ, ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸಾಧಾರಣವಾದ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲೇ ಅವರ ಜೀವನವನ್ನು ಅವರು ಸಾಗಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. அதனாலதான் பாத்தீங்கன்னா கர்த்தர் யாரையுமே வந்து வெற்றி அடையக்கூடாதெல்லாம் பண்ணது கிடையாது. ಆದ್ರೆ ದೇವರು ಸಹ ಯಾರ ಬಾಳಲ್ಲಿ ಒತ್ತಾಯವಾಗಿ ನೀನ್ ಜಯ ನೋಡಬಾರ್ದು ಅಂತೆಲ್ಲ ಮಾಡಲ್ಲ. இல்ல பாருங்க, ಇಲ್ಲ ನೋಡಿ, ஒரு பாலம் தேனும் தேசத்துக்குள்ள நுழையணும். அவன் ಒಂದು ಹಾಲು ಜನ ಅರಿಯತಕ್ಕ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು. அவன் பார்டர் கிட்ட வந்துட்டான், ಅವನು ಆ ಪ್ರಾಕಾರದ ಹತ್ರ ಬಂದಿದ್ದಾನೆ. சும்மா ஒரு ಸ್ಟೆಪ್ வச்சார உள்ள போயிரு போறான். ಇನ್ನೇನು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ರೆ ಆ ದೇಶದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. 40 வருஷமா அந்த ஒரு ஸ்டெப் அவனால வைக்க முடியல. 40 ವರ್ಷಗಳಿಂದ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. அவன் மைண்ட் அவனை கெட்டுருச்சு. அதனால 40 வருஷம் வரையும் அவன் வனாந்தரத்துல நிக்க வேண்டிய ಕಾರಣ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮನೋಭಾವನೆ ಕೆಟ್ಟೋಗಿದೆ. ಕೆಟ್ಟೋಗಿರೋದನ್ನ 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅರಣ್ಯದಲ್ಲಿ 40 வருஷமா அதே இடத்துல நிக்கிறான். இப்போ விட்டு வந்த ஒரு இடம், இப்போ இன்னொரு இடத்துக்கு போய் சேர. 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾನೆ. ಬಿಟ್ಟು ಬಂದಂತ ಸ್ಥಳ, ಹೋಗಿ ಸೇರ್ಬೇಕಾಗಿರುವಂತ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳ. இப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். ದೇವರು ಅವರಿಗೆ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ. வாட்சி பாருங்க, ಓದಿ ನೋಡಿ, 7வது வசனம் வாசிக்கிறேன். 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். இன்னும் போல, நல்ல மனதுல வச்சுங்க, இன்னும் உள்ள போல. ஏன்னா அவங்க மைண்ட்ல முதல்ல ஒரு கிளியரன்ஸ் ஏற்படுத்துறாரு. ஒரு மனதுக்குள்ளாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு தெளிவான காரியத்தை அவங்க சுதந்திரத்துக் கொள்ளணும் விரும்புகிறார். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಉತ್ತಮ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇನ್ನೂ ಸೇರಿಸಲಿಲ್ಲ. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ, ಅವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಮೊದಲು ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆನ ದೇವರು ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಮನುಷ್ಯனுடைய மைண்டே ஃபுல்லா பிசினஸ் மைண்டா தானே இருக்குது. எதை பார்த்தாலும் வியாபாரம் தானே யோசிக்குது அவனுக்கு. ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸಲ್ಲ ಒಂದು ವ್ಯಾಪಾರದಂತೆ ತಾನೇ ಇದೆ. ಯಾವುದು ಕುರಿತು ಯಾವುದನ್ನು ನೋಡಿದ್ರು ವ್ಯಾಪಾರದಂತೆ ತಾನೇ. எது லாபம் வருதுன்னு பாக்குது, ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಲಾಭ ಬರ್ತದೆ ನೋಡ್ತಾನೆ. ஒரு கணவன் மனைவி எடுத்தீங்கன்னா கூட எவ்வளவு லாபம் கிடைக்கும் தான் பாக்குது. ಒಂದು ದಾಂಪತ್ಯ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಏನಾದ್ರು ಲಾಭ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. ಕಾಲ್ இருந்து வேலை செஞ்சேன், நீங்க என்ன பண்ணீங்க? ಬೆಳಗಿಂದ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡಿದೆ, ನೀವೇನ್ ಮಾಡಿದ್ರಿ? இவர் சொல்றாரு, நான் குடும்பத்துக்காக உழைச்சு போறேன், நீங்க எல்லாம் எனக்கு என்ன பண்ணீங்க? ಇವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ತಾನೇ ದುಡಿದು ಆಗ್ತಿದೆ, ನೀನೇನ್ ಮಾಡ್ತಿದ್ಯಾ? முழு மனது பாருங்க, ஒரு பிசினஸ் மென்டாலிட்டில ஓடுது. குடும்பத்துல பிள்ளைங்க, கணவன், மனைவி எல்லாமே அவங்க மனது ஃபுல்லாவே அப்படியே ஆயிடுது பாருங்க. ಗಂಡ, ಹೆಂಡತಿ, ಮಕ್ಕಳು, ಈ ರೀತಿ ಎಲ್ಲವೂ ಸಹ ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಎಂಬಂತ ಮನಸ್ಸಿನ ಅಡಿಯಲ್ಲೇ ಮುಂದೆ உழைக்கிறேன், ಅದಕ್ಕೂ ನಾನು வேலை செய்யறேன், ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ, படிக்கணும், ನಾನು ಓದಬೇಕು, பாஸ் பண்ணனும், என்ன தருவே? ಪಾಸ್ ಆದ್ರೆ ಏನ್ ಕೊಡ್ತೀಯಾ? மனதுல பாருங்க கர்த்தர்ன்றதே வரல பாருங்க. ಮನಸ್ಸು ತುಂಬಾ ದೇವರ ಅನ್ನೋದೇ ಬರ್ತಿಲ್ಲ. அது என்ன சொன்னது வேலைங்க. ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದೆ. வேலை செய்யணும்னா அதுக்கு பலனை கர்த்தர் தான் கொடுக்கணும். ಕೆಲಸ
ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೂ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಬಲ ದೇವರು ஒரு ಕೊಡಬೇಕು. குடும்பத்தை நல்லா கட்டணும்னா வேதம் சொல்லுகிறது ஞானமுள்ள ஸ்திரீ ஒரு குடும்பத்தை கட்டுகிறார். ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ್ರೂ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ ಸ್ತ್ರೀ ತನ್ನ அப்ப ஒரு குடும்பத்தை கட்டணும் கர்த்தர் தான் ஞானத்தை தரணும். ಕುಟುಂಬವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ದೇವರೇ ಜ್ಞಾನ ಕೊಡಬೇಕು. அப்ப நாளைக்கு பிள்ளைங்க வளர்ந்து ஒலிவ மர கன்றுகளா என் பிள்ளைங்க என் பந்திய சுத்தியில நிக்கணும்னாலும் அது கர்த்தர் தான் செய்யணும். ನನ್ನ ಮಕ್ಕಳು ಎಣ್ಣೆ ಮರದ ಸಸಿಗಳಾಗಿ ಬೆಳೆದು ನನ್ನ ಮೇಜಿನ ಸುತ್ತಲೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರಾಗಿ ಇರಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರು ದೇವರೇ ಅದನ್ನ ಮಾಡಬೇಕು. இப்ப மைண்ட் ஃபுல்லா இந்த மாற்றம் இந்த பழக்கத்துக்கு வரல. இப்ப மைண்ட் ஃபுல்லா பிசினஸ் மென்டாலிட்டி ஆயி போச்சு. நான் உழைக்கிறேன், நான் வீட்டுல வேலை செய்யறேன், நான் பாஸ் பண்ணணும். இப்ப பாருங்க இதுலயே ஓடுறதுனால பாருங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட ஒரு நிஜ வெற்றி, ஒரு உண்மையான சுதந்திரத்தை, ஒரு உண்மையான ஆசீர்வாதத்தை அவங்களால பார்க்க. ಮನಸ್ಸೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾದ ಬೆಳವಣಿಗೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪರಿವರ್ತನೆಯಲ್ಲಿ ಮುಂದೆ ಸಾಗದೆ ಅದು ಪೂರ್ತಿ ವ್ಯಾಪಾರಸ್ಥ ಒಂದು ಬುದ್ಧಿಯಿಂದ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೂಡಿರೋದ್ರಿಂದ ನಾನು ದುಡಿಬೇಕು, ನಾನು ಮುಂದೆ ಸಾಗಬೇಕು, ಈ ರೀತಿ ಮಾಡಬೇಕು, ಹಾಗೆ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮುಂದೆ ಸಾಗ್ತಿರ್ತದೆ. கர்த்தர் பாருங்க இதே புத்தி தான். இதே புத்தினே ನೋಡಿ. மனதுக்குள்ளாக மனதை மாத்தலங்க, மனதுக்குள்ளாக வருகிற சிந்தனை அந்த எண்ணங்களை மாத்துற. ಮನಸ್ಸನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಿಲ್ಲ, ಮನಸ್ಸಿನ ಒಳಗಿರುವಂತಹ ಬುದ್ಧಿ ಯೋಚನೆಗಳನ್ನ ದೇವರು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. 7வது வசனம், தேவனாய் கர்த்தருடைய நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಉತ್ತಮ ದೇಶಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸ್ತಾನೆ. ಆ ದೇಶದ ಹಳ್ಳಗಳಲ್ಲಿ ನೀರು ಯಾವಾಗಲೂ ಹರಿಯುತ್ತದೆ ಮತ್ತು ತಗ್ಗುಗಳಲ್ಲಾಗಲಿ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಾಗಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ಬಾವಿಗಳಲ್ಲಿಯೂ ಬುಗ್ಗೆಗಳಿಂದಲೂ ನೀರು ಉಕ್ಕುತ್ತದೆ. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். ಆ ದೇಶದಲ್ಲಿ ಗೋಧಿ, ಜವೆಗೋಧಿ, ದ್ರಾಕ್ಷಿ, ಅಂಜೂರ, ದಾಳಿಂಬ ಇವುಗಳು ಬೆಳೆಯುತ್ತವೆ. ಎಣ್ಣೆ ಮರಗಳು, ಜೇನು ಸಿಕ್ಕುತ್ತವೆ. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதாக ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளமான தேசம். ಅಲ್ಲಿ ನೀವು ದುರ್ಭಿಕ್ಷವನ್ನೇ ಕಾಣದೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಉಂಡು ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇಲ್ಲದೆ ಇರುವಿರಿ. ಆ ದೇಶಗಳಲ್ಲಿ ಕಬ್ಬಿಣದ ಕಲ್ಲು ಸಿಕ್ಕುತ್ತದೆ, ಅಲ್ಲಿಯ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ತಾಮ್ರದ ಗಣಿಗಳುಂಟು. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கில் உன் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துக்கு ஒரு ஸ்தோத்திரிக்க கடவா. ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಉಂಡು ಸುಖದಿಂದಿರುವಾಗ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಉತ್ತಮ ದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕು. பாருங்க, இவர் இப்போ மனிதனுக்கு நான் சொன்னேன், இந்த உலகத்துல 99% ஜனங்க என்ன ஆயிட்டாங்கன்னா மனதை முழுதுமே பணமாகிட்டாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த பணத்தினால உன் மனதை நீ ஒரு பயிற்சியில கொண்டு போய் ஒரு பழக்கத்துல கொண்டு போய் நீ அதுல ஒரு அடிமை ஆயிடாத. உன் மனதை கடவுளுக்கு நேரா திரும்ப. நீ எதை சுதந்திரத்துக்கு கொள்ள நினைக்கிறியோ அது எல்லாமே உனக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு நல்ல காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ನೋಡಿ, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ಲೋಕದಲ್ಲಿ 99% ಜನರ ಮನಸ್ಸು ಹಣ ಅಂತಿದೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸು. ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸುವಾಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಿನ್ನ ಬೇಡಿಕೆ, ನಿನ್ನ ಅಗತ್ಯತೆ ಏನೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಸಂಧಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪೂರೈಸ್ತಾನೆ. அவன் எகிப்தை பார்த்திருக்கிறான். ಕಾರಣ ಅವನು ಐಗುಪ್ತವನ್ನು ನೋಡಿದ್ದಾನೆ. எகிப்தின் பக்கமா சொல்லியிருப்பான், எகிப்து நல்லா வெள்ளி வச்சிருக்கான், பொண்ணு வச்சிருக்கான், நல்ல வீட்டுல இருக்கிறான், எகிப்தனுக்கு சாப்பாடு இருக்கு, எகிப்து நல்லா இருக்கும். எகிப்தின் மேலயும் மைண்ட் இருக்குது. ಐಗುಪ್ತನ ನೋಡುವಾಗ ಅವನಿಗೆ ಮನೆ ಇದೆ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ್ತಾನೆ, ಅವನಿಗೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಎಲ್ಲ ಇದೆ. ಐಗುಪ್ತನನ್ನೇ ಅವನು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. மனது முழுவதும் இப்படி பிசினஸ் மாறுது. அப்ப வீடு இருந்தா, அப்ப பணம் இருந்தா, அப்ப காசு இருந்தா, அப்ப எல்லாமே நமக்கு இருந்தா நம்ம நல்லா இருக்கலாம். மனம் பாருங்க, பணத்தின் பக்கம் பழக்கம் மாறுது. ಅವನ ಮನಸ್ಸೆಲ್ಲ ಆ ಕಡೆ ಐಗುಪ್ತನಂತೆ ಬದಲಾಗ್ತದೆ. ಅವನಂತೆ ಮನೆ ಇದ್ರೆ, ಅವನಂತೆ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ಇದ್ರೆ, ಅವನಂತೆ ನನ್ನ ಹತ್ರ ಹಣ ಇದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ವ್ಯಾಪಾರದಂತೆ ಹಣ ಎಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸು ಬದಲಾಗ್ತದೆ. எல்லாம் இருக்கு, ஆனா அவன்கிட்ட உண்மையிலே அந்த பணத்தினுடைய மனது இருக்கிறதுனால மனிதன்ற ஒரு நேயமே இல்லாம போய் ಅವನ ಹತ್ರ ಎಲ್ಲ ಇರ್ಬೋದು, ಹಣನೂ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೆ ಮನುಷ್ಯತ್ವ ಎಂಬಂತ ಆ ಮನೋಭಾವನೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇವನು ಅಡಿಮೆಯಾಗணும். ಆದ್ರಿಂದಲೇ ಇವನನ್ನು ದಾಸತ್ವನಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ. ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಇದೇ ಮನಸ್ಸನ್ನು பணத்தினால பயிற்சிவிக்கலாங்க. அவர் ಹಣದಿಂದ ಅಭ್ಯಾಸಗೊಳಿಸಿಲ್ಲ. தேவன் ஒரு நல்லவர் என்கிற ஒரு பெரிய மன எண்ணங்கள் அவனுக்குள்ள ஏற்படுத்திக்காம ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬಂತ ಮನೋಭಾವನೆಯನ್ನು ಅವನ ಒಳಗಾಗಿ ಇಡ್ತಾನೆ. தேவன் மேல அக்கறையா இருக்கிறார் என்று எடுத்துக்காம ದೇವರು ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅಕ್ಕರಿಂದ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. மனதுருக்கத்தையும் காமிக்கிறார். ನಿನಗೆ ಕರುಣೆ ಕನಿಕರವನ್ನು ತೋರಿಸುವವನಂತ இப்போ மனதை என்ன பண்றாரு,
கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிற ஒரு நல்ல பிக்சரை கொண்டு வந்து காமிக்கிறார். ಅವನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವನಂತ ಒಂದು ಚಿತ್ರವನ್ನು ಒಳಗೆ ತರ್ತಿದ್ದಾನೆ. 11 ವಾಚಿ பாருங்க. 12 ದೇವನಾಗಿ ಕರ್ತரை ಮರವಾದபடிக்கு. 11ರಲ್ಲಿ ಓದಿ ನೋಡ್ರಿ, ನಿನ್ನ ದೇವರನ್ನು ನೀನು ಮರೆಯದವನಾಗಿ. ಮರವಾದபடிக்கு. ನಿನ್ನ ದೇವರನ್ನು ಮರೆಯದವರಾಗಿ. யாருமே கர்த்தரை மறக்கிறது கிடையாது. ಯಾರು ಸಹ ದೇವರನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ஆனா பாருங்க, சில சூழ்நிலைகள் வரும்போது பாருங்க கர்த்தர் பத்தி பெருசா யோசிக்கிறதுல, அல்பமான காசுக்காக இல்ல அல்பமான காரியத்துக்காக தன் சுவாபத்தை மாத்திக்கிறான், கர்த்தரை மறந்துறான். அதான் மறவாதபடிக்குன்னு சொன்னா கர்த்தரை மறக்கிறது இல்லைங்க. ஆனா அவனுக்கு தேவை இந்த பணத்தினால வரக்கூடிய இந்த பழக்கம், இந்த பணத்தினால இந்த மனது திரும்பினதுனால, இந்த அல்ப புத்தி இந்த மனதுக்குள்ள வர்றதுனால அவன் நிஜ தெய்வத்தையே தன்னுடைய ಸೆಕೆಂಡ್ ஒரு ಕ್ಷಣಪೊழுது ಮರೆತು போய் ನೋಡ್ರಿ, ಸನ್ನಿವೇಶಗಳು ಎದುರಾಗುವಾಗ, ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಬರುವಾಗ ಅಲ್ಪ ವಿಷಯಕ್ಕಾಗಿ, ಅಲ್ಪ ಹಣಕ್ಕಾಗಿ ಇಡೀ ನಮ್ಮ ಸ್ವಭಾವವನ್ನೇ ಬಿಟ್ಕೊಟ್ ಬಿಡ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಿನ್ನ ಮರೆತು ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಬಿಟ್ಕೊಟ್ ಬಿಡ್ಬೇಡ ಅಂತ ದೇವ್ರು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಿರೋದು. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எதுக்கு மறக்கிறான் அவன்? ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನನ್ನು ಮರೆಯಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾವ್ದಕ್ ಮರೀತಾನೆ? ಯಾವ್ದಕ್ ಮರೀತಾನೆ? பணத்துக்காக தானே மறக்கிறான். ಹಣಕ್ಕೋಸ್ಕರ ತಾನೇ ಮರೆಯೋದು. மனது வந்து பாருங்க, அவன் மனது வந்து டிஃபெண்ட் பண்ணுது. ஏதாவது வேணும், ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது இருந்தாலும் அது வேலை செய்யணும் போது, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் மனது என்ன மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ಅಲ್ಪமான காரியத்துக்கு வித்து போட்டுறாத. ಆ ಮನಸ್ಸು ಯಾವ್ದನ್ನಾದ್ರೂ ಹಚ್ಕೊಳ್ತದೆ, ಏನಾದ್ರೂ ಬೇಕಲ್ಲ, ಇದಿದ್ರೆ ಬೇಕಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರಿಂದ ದೇವರೇನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ಅಲ್ಪ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಿಟ್ಕೊಟ್ ಬಿಡಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಿರೋದು. நல்லா சொல்றாரு பாருங்க. 11 நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற கற்பனைகள், நியாயங்கள், கட்டளைகள் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்றார் அவர். ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಆಜ್ಞಾ ವಿಧಿ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ಕೈಕೊಳ್ಳದವರು, ಆತನನ್ನು ಮರೆಯುವವರು ಆಗಬೇಡಿರಿ. அப்ப நீ மாறிடாதன்றார் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀನ್ ಬದಲಾಗಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானதெல்லாம் ವರ್ತಿக்கும் போதும், ನೋಡಿರಿ, ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಉಂಡು ಸುಖವಾಗಿದ್ದು ಒಳ್ಳೆ ಮನೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಅವುಗಳಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ದನಗಳು, ಆಡು ಕುರಿಗಳು, ನಿಮ್ಮ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರವು, ಆಸ್ತಿ ಎಲ್ಲವೂ ಹೆಚ್ಚುತ್ತಿರುವಾಗ, இருதயம் மேட்டிமை அடையாமலும் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பண்ணினவரும், உன்னுடைய பின்னிய நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன் அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படிட பண்ணினவரும். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಮದಿಸಿ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನನ್ನು ಮರೆತೀರಿ, ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಕ್ಕೊಳಪಡಿಸಿ ಪರೀಕ್ಷಿಸಿದ ನಂತರ ನಿಮಗೆ ಮೇಲನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ, ವಿಷ ಸರ್ಪಗಳು, ಚೇಳುಗಳು ಇದ್ದ ಆ ಘೋರವಾದ ಮಹಾ ಅರಣ್ಯವನ್ನು, ನೀರು ಬತ್ತಿ ಹೋದ ಭೂಮಿಗಳನ್ನು ದಾಟಿಸಿ ಗಟ್ಟಿಯಾದ ಬಂಡೆಯೊಳಗಿಂದ ನೀರನ್ನು ಹೊರಡಿಸಿ ಕೊಟ್ಟು, ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕರಿಗೆ ತಿಳಿಯದ ಇದ್ದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು போஷிசிதாத்தனನ್ನು ನೀವು ಮರೆತು மனசினொಳಗೆ. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, ಎಂತ ಪದ ನೋಡಿ. 16 வாசிட்டார் தமிழ்ல. கன்னடால நான் வாசிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அந்த வார்த்தையை கொண்டு வராரு. ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸಿದಾತನನ್ನು ನೀವು ಮರೆತು ಮನಸ್ಸಿನೊಳಗೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. நான் மாதிரி வார்த்தை பாருங்க. ಎಂತ ಪದ ನೋಡಿದ್ರ? எப்படி மறக்கிறோம்? ಹೇಗ್ ಮರಿತೀವಿ? கர்த்தரை யாரும் வேணான்னு வெறுத்துட்டா போயிடும். ದೇವ್ರು ಬೇಡಾರಿ ಅಂತ ಹಾಗೆ ತಿರಸ್ಕರಿಸಿ ನಾವು ಹೋಗ್ತೇವೆ. வேணான்னு மறுதலிச்சுட்டு போயிருமா? ದೇವ್ರು ಬೇಡ ಅಂತ ಅಲ್ಲಗಳೆದು ಹೋಗ್ತೇವಾ? இல்ல 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 இல்ல. ஆனா அல்பமான விஷயங்களை வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது, நீ எந்த அளவுக்கு இந்த நித்தியத்தின் தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்றதை நீங்க நிராகரிச்சிருங்களா, ஒரு ಕ್ಷಣಪುಡ மறந்து போயிரு. ಅಲ್ಪವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಎದುರಾಗಿ ಬರುವಾಗ ಈ ನಿತ್ಯತ್ವ ಉಳ್ಳಂತ ದೇವರನ್ನು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ನೀವು ಬಿಟ್ಕೊಡ್ತೀರಾ ನೋಡ್ರಿ, ಅದ್ರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತಿರೋ. சொல்லது விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತದೆ. அதான் பாருங்க, அந்த மனசு என்ன பண்ணுது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசணும், டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ಅದರಿಂದ ಮನಸ್ಸೇನಾಗ್ತದೆ, ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ಮಾತಾಡ್ತದೆ. இவங்க கிட்ட இப்படி பேசினா இது கிடைக்கும், ಇವ್ರ ಹತ್ರ ಹಿಂಗ್ ಮಾತಾಡೋದು, அவங்க கிட்ட இதை பேசினா இப்படி கிடைக்கும், ಅವ್ರ ಹತ್ರ ಹಂಗ್ ಮಾತಾಡದೆ ದೊರೆಯುತ್ತದೆ. இப்படி பேசி பார்த்து முயற்சி பண்ணா கிடைக்குமா? ಅವ್ರ ಹತ್ರ ಒಂದ್ ವೇಳೆ ಹಾಗೆ ಆ ರೀತಿ ಮಾತಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಸಿಗ್ತದ? மைண்ட் வந்து ஒரு அப்படி இருக்கிறதுனால இது என்ன பண்ணுதுன்னா, உங்களை எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணினே கொண்டு போயினே இருக்கும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಇದರಲ್ಲೇ ತರಬೇತಿ ಅಭ್ಯಾಸ ಹೊಂದಿರೋದ್ರಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಆತ್ಕೊಂಡೇ ಮಾತಾಡ್ತಾ முடியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது. ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற
விதமே அப்படிதான் அது. ಕಾರಣ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ವಿಧಾನನೇ ಹಾಗೆ. இப்ப கர்த்தர் அதை அப்படி சிருஷ்டித்திருக்கிறதுனாலதான் இப்படி கத்து கொடுக்கிறார். நீ உன் மனதை அப்படி பழக்க வச்சிருக்காத, இப்படி ஒரு மாற்றத்துக்கு நேரம் கொண்டு வா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆ ರೀತಿ ಸೃಷ್ಟಿಸಿರೋದ್ರಿಂದಲೇ ನಿಮಗೆ ಹೇಳ್ಕೊಡ್ತಾನೆ, ನೀನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಅಭ್ಯಾಸಿಸಿಕೊಳ್ಬೇಡ, ಈ ರೀತಿಯಾದ ಪರಿವರ್ತನೆಗೆ ನೇರಾಗಿ ಕೊಂಡು ಬಾ. எகிப்து எங்களுக்கு அதை தந்தா இல்லையா? ಐಗುಪ್ತನ ಅದನ್ನ ಕೊಟ್ಟನಲ್ಲ, எகிப்துல நாங்க அதை சாப்பிட்டோம் இல்லையா? ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಅದನ್ನ ತಿಂದ್ವಲ್ಲ, அப்படி இருந்தோம் இல்லையா? ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಇದ್ವಿ. அப்ப மனது திரும்ப அவன் அங்கதான் இழுக்குது. அவனை ಮನಸ್ಸು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅವನನ್ನು ಅಲ್ಲೇ ಸೆಳೀತಾ ಇದೆ. நீங்க ரட்சிக்கப்பட்டு திரும்ப வரும்பொழுது கூட இந்த உலகத்துல யார் நல்லா இருக்கிறாங்க நீங்க நினைக்க, உங்க மனது திரும்ப அங்க இழுக்கும். உங்களை ನೀವು பணத்தின் மேல இழுக்கும், அந்த எண்ணங்கள் மேல திரும்ப இழுக்கும். உங்களை ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ದೇವರಲ್ಲಿ ಬಂದಾಗಲೂ ಕೂಡ ಲೋಕದಲ್ಲಿರೋರು ನೋಡ್ರಿ ಹಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಅದೇ ವಿಚಾರದಲ್ಲಿ ಅದೇ ಹಣದ ಕಡೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಸೆಳೀತಾ ಇರ್ತದೆ. ಅದதான் அங்க சொல்லி தராரு பாருங்க. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇರೋದು. இதெல்லாம் பெருசு இல்ல, ಇವೆಲ್ಲ ದೊಡ್ಡದಲ್ಲ. மனது அப்படி இருக்கிறதுனால, ನಿನ್ನ ಮನಸ್ಸಾಗಿರೋದ್ರಿಂದ அது இழுக்கிற அந்த சைடுல நீ உன்னுடைய மனதை விட்டு கொடுத்து, பணமே உன் மனதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாத ஒரு வழியில போய் உன் மனதை சிக்கிக் கொள்ளாதபடி காத்துக்கொண்டு, ಹಣನೇ ಈ ದೊಡ್ಡ ವಿಚಾರ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆನೋ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲದಂತ ಪರಿವರ್ತನೆ ಉಂಟಾಗದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಬೇಡ. ಆಮೆನ್. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ. ಯೇಸು ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி வராரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ದಡಕ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. 3 சோதனை. 3 ಶೋಧನೆ. முதலாவது சோதனை, ಮೊದಲನೇ ಶೋಧನೆ யாருக்கா ஞாபகம் இருக்குதா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? இந்த கல்லுகளை ಈ ಕಲ್ಲನ್ನು அப்பமாக்கணும், ರೊಟ್ಟಿ ಆಗುವಂತೆ ಮಾಡು. இரண்டாவது சோதனை, ಎರಡನೇ ಶೋಧನೆ, தேவாலயத்தின் உப்புரிக்கையில போய் நிக்க வைத்தான். ದೇವಾಲಯದ ಎತ್ತರದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತಿದ್ದಾನೆ. மூணாவது சோதனை, ಮೂರನೇ ಶೋಧನೆ, எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்ய கனம் மகிமை எல்லாத்தையும் ஒரு க்ஷணப்பொழுது முன்னாடி காமிச்சு, என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்தால் இவ எனத்தையும் நான் உனக்கு தரேன். ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲ ವೈಭವವನ್ನು ತೋರಿಸಿ ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಇದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೊಡ್ತೇನೆ. அப்ப என்ன அர்த்தம் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நீங்க சிலுவையில மரிக்க வேண்டிய அவசியமே, ನೀನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡಬೇಕಾದ ಅಗತ್ಯನೇ ಇಲ್ಲ. எல்லாத்தையும் என்ன ஒரே ஒரு முறை வணங்கிடு, ನನಗೊಂದೇ ಒಂದ್ಸರಿ ಅಡ್ಡ ಬೀಳು, எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன், ಎಲ್ಲವನ್ನೂ ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. எல்லாத்தையும் நீ போய் வாட்சி பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு க்ஷணப்பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் பொக்கிஷம், அங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பேர் புகழ் எல்லாத்தையும் காமிச்சு பிசாசு சொல்றான், ஒரே நிமிஷம் என்ன சாஷ்டாங்கமா வணங்கிட்டு இதை வாங்கிட்டு போயிட்டு ನೋಡ್ರಿ, ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಪ್ರಪಂಚದ ಎಲ್ಲ ವೈಭವವನ್ನು ತೋರಿಸಿ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ಇವೆಲ್ಲವನ್ನು ನಿನಗೆ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. ಯೇಸು ಒಂದೇ ಒಂದು சொன்னார். ಯೇಸು ಒಂದೇ ಒಂದನ್ನು ಹೇಳಿದ, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நீ ஆராதனை செய்வாயா. ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನೊಬ್ಬನನ್ನೇ ನೀನು ಆರಾಧಿಸಬೇಕು. ಅವನು என்ன எதிர்பார்க்கறான்? ಅವನು ಏನು ಎದುರು ನೋಡ್ತಾನೆ? ಅವನೇ ಎದುರ್ಪಾಕ, ಅವನೇನು ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ? அந்த ஆராதனை எனக்கு செய்யறான், ಆ ಆರಾಧನೆ ನನಗೆ ಮಾಡು. ಕರ್ತನೇ ಎದುರ್ಪಾಕறான், ದೇವರೇನೇ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ, ನೀನು ಆರಾಧಿಸணும், ನೀನು ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. காரியம் ஒண்ணுதான், ಕಾರ್ಯ ಒಂದೇ. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அது உங்க மனதை சார்ந்தது, ಅದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಬಿಟ್ಟಿರೋದು. உங்க மனது பணத்தின் பக்கமாவும் போய் வேலை செஞ்சலாம், ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಣದ ಕಡೆನೇ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು. மனது தேவனை பற்றி காத்திருந்து அவர் உயர்த்துற வரையும் பொறுமையா இருந்து அப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திர வரையும் அவர் மேல ஒரு விசுவாசத்தை வைத்து நினைக்கிறீங்க பாருங்க, ಇದಕ್ಕಾகவும் ಅದು வேலை செய்யும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ದೇವರ ಕಡೆ ಬಿಟ್ಟು ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಗೆ ತರವರೆಗೂ, ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸವರೆಗೂ ನೀವು ಕಾದಿದ್ದು ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿ ನಾನು ದೇವರನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾದಿರ್ತೀರ ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕೂ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ನಿಮಗೆ ಬಿಟ್ಟಿರುವಂತದ್ದೇ ಆಗಿದೆ. ಆಮೆನ್. இல்லனா பாருங்க, ಇಲ್ದಿದ್ರೆ ನೋಡಿ வாழை இலை மாதிரி இருக்கும், ಬಾಳೆ ಎಲೆ ಅಂತ ಇರ್ತೇವೆ. ஒருவேளை சோறு நல்லா சாப்பிடலாம், ಒಂದೊತ್ತು ಊಟ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ಬೋದು, நடு வீட்டுல உட்கார வைப்பாங்க, ಮಧ್ಯ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳ್ಳರಿಸ್ತಾರೆ, இலையை விரிச்சுதான் சோறு போடுவாங்க, ಎಲೆ ಇಟ್ಟೆ ಊಟ ಹಾಕ್ತಾರೆ. சாப்பிட்டீங்கன்னா ಊಟ ಮಾಡಿದ್ರೆ அடுத்த அந்த இலை எங்க போகணும் நினைக்கிறீங்க? ಮಾರನೇ ದಿವಸ ಎಲೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತೆ? சொல்லுங்க, எங்க போகும்? ಎಲ್ರಿ ಎಲ್ಲ திரும்பி கழுவி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாம் பிரதர், ಮತ್ತೆ ತೊಳೆದು ನಾಳೆ ದಿವಸ ಊಟ ಮಾಡೋಣ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರ. அடுத்த ಕ್ಷಣப்பொழுது நீங்க சாப்பிட்டு எழுந்த உடனே அந்த இலையை கொண்டு போய் குப்பத்தொட்டு, ಊಟ ಮಾಡಿ ಎದ್ದ ತಕ್ಷಣನೇ ಅದನ್ನು ತಿಪ್ಪೆಯಲ್ಲಿ ಕಸದಲ್ಲಿ ಹಾಕಿರ್ತಾರೆ. பணத்தை நம்பி போற மனதும் வாழை இலை மாறி போகும். ಈ ಹಣವನ್ನು ನಂಬಿ ಹೋಗುವ ಮನಸ್ಸು ಬಾಳೆ ಎಲೆ நல்லா இருக்கும், ಆಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. அப்போ உங்க பிரச்சனை அந்த 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 தேவை அப்போ உங்களுக்கு சரியா போயிடும். ನೀವಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಗೆ ಅದು ಸರಿಯಾಗಿ ಕಾಣ್ತದೆ, ಆಗ ಹೋಗಿರ್ತದೆ. ಅದು முடிஞ்ச உடனே ಮುಗಿದ ತಕ್ಷಣ அடுத்த ಕ್ಷಣப்பொழுது ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲದ ஒரு இடத்துக்கு போய், ನಂತರ ಕ್ಷಣ ಮುಗಿದಿದ್ದೇನೆ ಘನತೆನೇ ಇಲ್ಲದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರ. வாழ்க்கையில எதுவுமே ஒரு நிலையா இருக்காது, ನಂತರ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದು ನೆಲೆಯಾಗಿರಲ್ಲ, ஒரு மேன்மை இருக்காது, ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಶ್ರೇಷ್ಠತೆ இருக்காது, ಗೌರವ ಇರಲ್ಲ. வாழ்க்கையில உங்களை யாருமே ஒரு பெருசா கருத மாட்டாங்க, ಜೀವನದಲ್ಲಿ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಗೌರವವಾಗಿ ನೋಡಲ್ಲ. ஏன்னா அந்த 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 வாழை இலை மாதிரி அந்த ஒரு வேளை சோத்துக்காக தான் நம்ம நிக்க வேண்டியதாகி போகுது. ಬಾಳೆ ಎಲೆಯಂತೆ ಒಂದೊತ್ತು ಊಟದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡ್ತದೆ.
அதனாலதான் பாருங்க வேதம் சொல்லுது, ಅದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ நம்ம மனதுன்றது ரொம்ப பவர்ஃபுல். அது ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬಹಳ அது ಶಕ್ತಿಯುತವಾದ, எப்பவுமே பிசினஸ்ல தான் வேலை செய்யும். ಅದು ಯಾವಾಗಲೂ ವ್ಯಾಪಾರದಂತೆ ಕೆಲಸ எதை ಮಾಡ್ತದೆ. எடுத்தாலும் சொன்ன இல்லையா, அது அந்த பிசினஸ்ல அந்த மனசை விட்டுடாம இந்த பிசினஸ்க்கு இதை கொண்டு வர வேண்டியது. ವ್ಯಾಪಾರದಲ್ಲಿ ಮನಸ್ಸನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಾಪಾರದಂತೆ ಮನಸ್ಸನ್ನು இந்த ತರಬೇಕು. பிசினஸ் ಆವಿಕೂರಿಯ ವகையில் அதை யோசிக்குது. ಆತ್ಮಿಕಕರವಾಗಿ ಅದನ್ನು ಯೋಚಿಸಬೇಕು. தேவன் என்னெல்லாம் செய்வாள், ದೇವರು ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನು. எவ்வளவு அருமையா சொல்றாரு கடைசியில 17 வாசிப்பாங்க, என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில், அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல், உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க ಎಚ್ಚರಿಕೆಯಾರು. ನೋಡ್ರಿ ಈ ಪದ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 17ನೇ ವಾಕ್ಯ, ನಿಮ್ಮ ಭಾಗ್ಯವು, ಈ ಭಾಗ್ಯವು ನಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ ಸಾಹಸಗಳಿಂದಲೇ ನಮಗೆ ಉಂಟಾಯಿತು ಅಂದು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡಿರಿ. எச்சரிக்கையாருன்றார். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ ಅಂದುಕೊಂಡಿರಿ, ಎಚ್ಚರಿಕೆ. இருதயம் அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அதெல்லாம் பாருங்க நிறைய பிளஸிங் நம்ம வாழ்க்கையில சுதந்திர முடியும். ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದು ಹೋಗ್ತದೆ. ಯಾಕೆ? ಮನಸ್ಸು. ஆமென். ಆಮೆನ್. அதன் பேர் விளங்குது. ಯೆಶನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. பாரு, இது எப்படி வேணாலும் அதான் பிசாசும் இதை கையாளுறான், விட்டு கொடுத்துறோம். ಸೈತಾನು ಸಹ ಇದನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ, ಬಿಟ್ಕೊಟ್ ಬಿಡ್ತೇವೆ. அது உடனே அங்க வேலை செய்யுது, ತಕ್ಷಣ ಅದು ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. ನೋಡಿ பாருங்க, சமீபத்துல டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்குறோம் இங்க இல்லையா, ಸಮೀಪದಲ್ಲಿ ಟೈಲ್ಸ್ ಎಲ್ಲ ಹಾಕಿದ್ವಲ್ಲ, உடனே ஒரு நாள் திடீர்னு வாசப்படல பாக்குறோம் பாருங்க, அந்த வாசப்படல எறும்புக்கு நிறைய மண்ணு உள்ள இருந்து வெளியில தள்ளின்னு வந்து வச்சு, ಒಂದ್ಸರಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಬಾಗಿಲ ಹತ್ರ ನೋಡಿದ್ರೆ ಇರುವೆಗಳೆಲ್ಲ ಒಳಗಿಂದ ಮಣ್ಣುಗಳನ್ನ ತೆಗೆದು ಹೊರಗೆ ಹಾಕ್ತಿತ್ತು. ஒரு சின்ன ஹோல்ஸ் தான், ಚಿಕ್ಕ ದ್ವಾರ. அதுல இருந்து பல பாருங்க எறும்புகள் உள்ள போய் அதுல இருந்து வெளியில இருந்து உள்ள இருக்கிற மண்ணை வெளியில தள்ளி அது 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 வேலையை செய்து பாருங்க. ಹೊರಗಿಂದ ಒಳಗೋಗಿ ಒಳಗಿರೋ ಮಣ್ಣೆಲ್ಲ ತೆಗೆದು ಹೊರಗೆ ಅದನ್ನ ಮಣ್ಣುಗಳನ್ನ ಹಾಕಿ ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. உடனே விட்டுறல, ಅದನ್ನ ತಕ್ಷಣ ಬಿಡ್ಲಿಲ್ಲ. போய் எறும்பு மருந்து ನೋಡಿ வைக்கிறான். ತಕ್ಷಣ ನೋಡಿದ್ರೆ ಇರುವೆಗಳಿಗಂತ ಒಂದು ಔಷಧಿ ಇದೆ, அதை வாங்கிட்டு வந்து ತೆಗೆದುಕೊಂಡು அதை போட்டு ಅದನ್ನ ಹಾಕಿ அதை அழிச்சு ಅದನ್ನ ನಾಶ அந்த நிலைமையை எப்படி நம்ம உருவாக்கணும், அந்த நிலைமை கொண்டு ಮತ್ತೆ ಯಾವ ರೀತಿ ನಾವು ರೂಪಿಸಿಟ್ಟಿದ್ದು ಅದೇ ಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ತಂದ್ವಿ. அது மாதிரி விளங்க, அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் சொல்றோம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಪರಾಮರಿಸುವಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எல்லா விஷயமே மெயின்டெனன்ஸ், ಎಲ್ಲವನ್ನು ಪರಾಮರಿಸಬೇಕು. மனதையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும், ಮನಸ್ಸನ್ನು ಸರಿಯಾಗಿ ಪರಾಮರಿಸಬೇಕು. மனத்துக்கிட்ட இந்த மனதை விடக்கூடாது, ಹಣಕ್ಕೆ ಈ ಮನಸ್ಸನ್ನು ಬಿಟ್ಕೊಡ್ಬಾರ್ದು. ஆவிக்குரிய மெயின்டெனன்ஸ், ಆತ್ಮಿಕ ಪರಾಮರಿಸುವಿಕೆ ಇರಬೇಕು. கர்த்தர் உயர்த்த வல்லவர், ದೇವರು ಉನ್ನತಕ್ಕೆ ತರಲು ಶಕ್ತನು. ஆவிக்குரிய மெயின்டெனன்ஸ், ಆತ್ಮಿಕ ಪರಾಮರಿಸುವಿಕೆ. இருதயம் பணத்துல பற்றல, வாக்குத்தத்தத்தை, ನನ್ನ ಹೃದಯ ಹಣವನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ತಿಲ್ಲ, ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ತಿದೆ. நல்ல தேசத்தை கர்த்தர் பிரவேசிக்க போறார், ಉತ್ತಮ ದೇಶ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಂತ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. கோதுமையும் வார்கோதுமையும் மலை தண்ணீரும் குடிக்க தேசம், ಗೋಧಿ ಜವ ಗೋಧಿ ಬೆಟ್ಟದ ನೀರುಗಳನ್ನು ಕುಡಿಯುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. மனத பணத்துல விடல, அவெல்லாம் சொந்த வீட்டுல இருக்கிறான், இதெல்லாமே உலகம் பணம் பணம் போறது. என் மனசை இப்ப பணத்துல விடல, ನನ್ ಮನಸ್ಸನ್ನು ಹಣದಲ್ಲಿ ಬಿಡ್ತಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಸ್ವಂತ ಮನೆ ಇದೆ ಬ್ರದರ್, ಹಣ ಎಂಬುದಾಗಿದ್ದಾರೆ ಬ್ರದರ್, ಅದ್ರಲ್ಲಿ ನಾನು ಬಿಡ್ತಿಲ್ಲ. அவங்களாம் கார்ல பெரிய பெரிய கார்ல போறாங்க, ಅವರೆಲ್ಲ ಬ್ರದರ್ ನೋಡಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. மனசை இப்ப நான் விடல, கெட்டு போக விடல. ನನ್ ಮನಸ್ಸನ್ನ ಕೆಟ್ಟ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಿಡ್ತಿಲ್ಲ. என் மனசு வாக்குத்தத்தத்துல கொண்டு ನಾನು ಮನಸ್ಸನ್ನು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ತರ್ತಿದ್ದೇನೆ. வார்கோதுமையும் ಜವೆ ಗೋಧಿಯು மலை தண்ணீர்களையும் ಬೆಟ್ಟದ ನೀರುಗಳು நல்ல தேசத்திலையும் ಉತ್ತಮ ದೇಶ கர்த்தரனை பிரவேசிக்கும், ದೇವರು ನಾನು ಪ್ರವೇಶಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. ಆಮೆನ್. ಅದು ಬೇರೆ விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? மனசு. ஆமென். ಆಮೆನ್. அப்ப இது வந்து மனசு அப்படிதான், அது பிசினஸ், அது ஒரு வர்த்தகம், அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா அது சரியான வர்த்தகமா மாத்த முடியும். ಮನಸ್ಸು ಅನ್ನೋದು ಇದು ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಇದ್ದಂಗೆ, ಇದನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ಇದು ಹೀಗೇನೆ, ಆದ್ರೆ ಸರಿಯಾದ ವ್ಯಾಪಾರದ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಬೇಕು. நல்ல பிசினஸ் எல்லாம் இருக்குங்க, ಉತ್ತಮವಾದ ಬಿಸ್ನೆಸ್ ಎಲ್ಲ ಇದೆ. மாத்திரம் தான் பிசினஸா? ಮೋಸ ಮಾಡೋದಲ್ಲ ವ್ಯಾಪಾರ. நல்ல பிசினஸ் இருக்கு, ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆ ವ್ಯಾಪಾರಗಳಿದೆ. அப்ப நம்முடைய மனதுல நல்ல பிசினஸ், நல்ல ஆவிக்குரிய பிசினஸ் உருவாகும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೂಡ ಆತ್ಮಿಕವಾದ ಉತ್ತಮವಾದ ವ್ಯಾಪಾರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. நன்மை செய்ய வல்லவர், ದೇವರು ಮೇಲನ್ನು ಮಾಡಲು கதவுகளை திறக்க வல்லவர், ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯಲು ಶಕ್ತನು. சொல்ல பாருங்க, நீ அந்த வார்த்தை நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் பொழுது என் கையின் சம்பாதத்தையும் இதை எனக்கு தந்துச்சு நீ சொல்லாத. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಉಂಡು ಕುಡಿದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಸುಖದಿಂದಿರುವಾಗ ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಉಂಟಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ இருதயத்தில், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ಆ ಪದ ತುಂಬಾ ಮುಖ್ಯ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನೊಳಗೆ. அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் நீங்க பாருங்க, மனசு சரியான வகையில அந்த பழகி போயிடுச்சின்னு இருக்கிறத விட மாற்றத்துக்கு போகாதனாலதான் இருக்கிற இடத்திலேயே உட்கார்ந்துட்டு. ಅದರಿಂದ ಅನೇಕರು ಬಾಲಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಭ್ಯಾಸ ಆಯ್ತು ಅನ್ನೋದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಹೊರತು ಒಂದು ಪರಿವರ್ತನೆ ನೇರಲ್ಲಿ ಅವರು ಹೋಗದ ಕಾರಣ ಇದ್ದಂಗೆ ಅವರು ಇರ್ತಾ ಇರ್ತಾರೆ. இன்னைக்கு பாருங்க, அது ಇವತ್ತಲ್ಲ, வண்ணா வீட்டு கழுத மாதிரி, அது அவ்வளவுதான். ಕೊಲೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ ಕತ್ತೆಗಳಿದ್ದಂಗೆ வண்ணா வீட்டுல இருக்கிற கழுத மாதிரி. அது எப்பவும் பாத்தீங்கன்னா அழுக்கு துணியை தூக்கின்னு போய் ஆத்துக்கு போகும், திருப்பி அந்த துணியை கொண்டு வந்து வீட்டுக்கு போடும், திருப்பி அழுக்கு துணியை கொண்டு போய் ஆத்துக்கு போடும். இது வந்து
மனம் மாறாத ஆட்கள், அவ்வளவுதான், அப்படியே ஓட வேண்டியது. ಅಗಸನ பழகி போச்சு இல்ல பிரதர். ಅಗಸನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕತ್ತೆಗಳಂತೆ ಬಟ್ಟೆ ಕೊಳೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ನದಿ ಹತ್ರ ಹೋಗ್ತದೆ, ಮತ್ತೆ ಒಪ್ಪಿದ ಮತ್ತೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ತರ್ತದೆ, ಹೀಗೆ ಇರ್ತದೆ. ಕೇಳಿದ್ರೆ ಇದು ಅಭ್ಯಾಸ அதுக்கு ಆಗ್ಬಿಡ್ತದೆ. நீங்க வந்து ரூட் மேப் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ಅದಕ್ಕೆ ದಾರಿ ನಕ್ಷೆ ಎಲ್ಲ ನೀವು ಕೊಡ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆத்துக்கும் வீட்டுக்கும் வழி நல்லா தெரிஞ்சிடும். அது ನದಿಗೂ ಮನೆಗೂ ಮಾರ್ಗ ಚೆನ್ನಾಗಿ மூட்டையை ತಿಳಿದಿಟ್ಟಿರ್ತದೆ. நீங்க வச்சு நீங்களே கட்டிட ரைட்ல போ லெஃப்ட்ல போ இப்படி வா அப்படி வான்னு இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ಮೂಟೆ ತೆಗೆದು ಅದ್ರ ಬೆನ್ನಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ಟು ಬಳಕ್ ತಿರುಗು ಎಡಕ್ ತಿರುಗಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஒண்ணும் கிடையாது. ಏನೂ ಇಲ್ಲ. மூட்டையை தூக்கி வச்சீங்கன்னா அதுக்கு தெரியும் ஆத்துக்கும் வீட்டுக்கும் ஆத்துக்கும் இது ரெண்டும் மனப்படம் ஆயிடும். மெதுவா அப்படியே அந்த மூட்டையை நடந்துன்னு போகும், திருப்பி அங்க போய் இறங்கும், அங்க படுத்துக்கும், திருப்பி நைட்டு காலையில தூக்கி அழுக்கு மூட்டையை வச்சாங்கன்னா ஆத்துக்கிட்ட வந்து உட்காரும். அந்த மூட்டை இறக்கணுன்னே அந்த ஆத்து ஓரமா இருக்கிற குப்பைகளையும் எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிடும். இதே வேலைதான். அது வந்து என்னன்னா பழகி போச்சு. ஆனா மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடையவே. ನೋಡ್ರಿ, ಕತ್ತೆ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಹೊರೆನ ಇಟ್ರೆ ಅದ್ ನಿಧಾನಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ನದಿ ಹತ್ರ ಹೋಗ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಇರೋದು ಸ್ವಲ್ಪ ಮೇಯ್ಕೊಂಡು ಇದ್ಮೇಲೆ ಸಂಜೆ ಆದ್ರೆ ಅಲ್ಲಿರೋ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಸೀದಾ ಮನೆಗೆ ಬಂದು ಇಳಿಸ್ತದೆ. ಇದೇ ಅದ್ರ ಜೀವನ. ಅದಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಆಗಿದೆ ಹೊರತು ಅದರಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪರಿವರ್ತನೆ ಬೆಳವಣಿಗೆ ಅನ್ನೋದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. மாற்றமே கிடையாது. ಅದ್ರಲ್ಲಿ ಮಾರ್ಪಡುವಿಕೆ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. இந்த மாதிரி நான் சொன்னது விளங்குது. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗ್ತದೆ? அல்லது நிறைய பேர் ஆட்கள் பாருங்க அந்த மாற்றத்தை என்ன பார்க்க முடியுது கிடையாது. ಆದ್ರಿಂದ ಅನೇಕರ ಬಾಳಲ್ಲಿ ಪರಿವರ್ತನೆಯನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. அது யாரும் வழி நடத்தவும் தேவை கிடையாது. ಯಾರು ಮಾರ್ಗ ನಡೆಸಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. 4 பேர்ட்ட 4 கழுதையை வச்சிருக்க மத கழுதையை வச்சுக்கிறேன்னு வாங்களே தவிர, ஓ 4 கழுதை வச்சிருக்கீங்களா அப்படின்னு யாரும் உங்களை பார்த்து கேட்க போறது. ಯಾರಾದ್ 4 ಕತ್ತೆಗಳಿಟ್ರೆ 4 ಕತ್ತೆಗಳ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟಿಕಲ್ಲ, 4 ಕತ್ತೆನಾ ಅಂತ அப்படிதான் கேட்பாங்களே ஒளி. நீங்க யோசிச்சு பாருங்க, 4 கழுதை வச்சிருக்கீங்களா அப்படிதான் கேட்பாங்களே. 4 ಕತ್ತೆಗಳ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಲ್ಲ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ಹೇಳೋದು ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? நிறைய பேர் வாழ்க்கை வந்து அவ்வளவுதான். அது வந்து பெருசா மேன்மை அடையுது. ಅನೇಕರ ಬಾಳಲ್ಲಿ ಅಷ್ಟೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಶ್ರೇಷ್ಠತೆ, ಒಂದು ಉನ್ನತಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. யாரையுமே உங்களை ஏமாத்த வேணாம். உங்க மனதை வச்சே நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನಿಟ್ಟೆ ನೀವೇ ಮೋಸ ಹೋಗ್ತೀರಿ. அதுதான் அங்க சொல்றாரு. கிளீன் பிக்சர் அதுதான். நீங்க போய் வீட்டுல போய் வாட்சி பாருங்க. அவங்களையே அவங்க ஏமாத்திக்கிட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்களே ஒழிய கடவுள் அவங்கள ஏமாத்தல, எகிப்து அவங்கள ஏமாத்தல, அசிரியன் அவங்கள ஏமாத்தல, அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிட்டு 40 வருஷமா ವನಾಂತರದಲ್ಲಿ. ಸ್ಪಷ್ಟವಾದ ಚಿತ್ರ ಅದೇ. ದೇವರು ಅದನ್ನೇ ತೋರಿಸ್ತಾ ಇರೋದು. 40 ವರ್ಷ ಯಾರು ಅವರನ್ನು ಮೋಸ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅವರು ತಮ್ಮನ್ನೇ ತಾವು ಮೋಸ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಐಗುಪ್ತರು ಮೋಸ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಅಶ್ಶೂರ್ಯರು ಮೋಸ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಯಾರು ಮೋಸ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ನೋಡಿ, அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. ಅವರೇ ತಮ್ಮನ್ನು ತಾವು ಮೋಸ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ನಮ್ ಜೀವನ ಹಾಗಿರಬಾರ್ದು. ஒரு முறையும் மனதை கத்தரிட்டு பாருங்க. ಪ್ರತಿ ಸಾರಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನ ದೇವರಿಗೆ ತೆರೆದು ಕೊಡಬೇಕು. ಕರ್ತನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆவிக்குரிய பிசினஸ் மென்டாலிட்டி, அவங்க மனதை மாறணும். எண்ணங்கள்லாம் ஆவிக்குரிய பிசினஸ், ಆತ್ಮಿಕವಾದ ಬಿಸ್ನೆಸ್ ವ್ಯಾಪಾರದ ಮನೋಭಾವನೆ ಬದಲಾಗಬೇಕು. தேவனை குறிச்சு எதிர்பார்க்குது. இந்த தேவன் என்ன செய்ய போறான்னு அந்த மனசு எதிர்பார்க்குது. ஏன்னா அது எப்பவுமே அப்படிதானே பழகி போச்சு இல்லையா? ದೇವರನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಬೇಕು. ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ, என்ன செய்ய போறார், ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ, எப்படிப்பட்ட காரியத்தை, ಎಂತ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾನೆ பாருங்க. ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. பெரிய பெரிய காரியங்களை, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஆச்சரியமான வகையில, ಆಶ್ಚರ್ಯಕರ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு, ಯೋಚಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து தேவன் நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಬಾಯಿಗಳ ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஓ நன்றி ವಂದನೆ ದೇವರೇ. தகப்பனே துதிக்கிறேன். ತಂದೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸ್ತೇವೆ. கிருபை உள்ளவரே, ದಯವುಳ್ಳವರೇ, ಕೃಪೆಯುಳ್ಳ ಆಚನೆ, ದಯವುಳ್ಳ ಆಚನೆ ವಂದನೆ. நீர் மாறாதவர், ನೀನ್ ಮಾರ್ಪಡದವನು, மகிமை உள்ளவர், ಮಹಿಮಾ ಸ್ವರೂಪನು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர் உங்களை விட்டு விலகுறதுமில்லை, உங்களை கைவிடுவது. ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கைவிடாதவர் எங்களோடு கூட இருக்கு. ಕೈ ಬಿಡದ ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಾಗಿದ್ದೀಯಾ. இப்படி நாம மகிமை பாராட்டும். ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಪ್ಪ. கர்த்தர் பெரியவராக இருக்கு. ಸ್ವಾಮಿ, ನೀನು ದೊಡ್ಡವನಾಗಿದೆ. இப்படி அன்பின் கரம் எங்களோடு இருப்பது. ಪ್ರೀತಿಯ ಕರ ನಮ್ಮ ಮೇಲಿರಲಿ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென், ಆಮೆನ್. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, பரிசுத்த ஆவியான அன்யோன்யம், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ என்றும் சதா காலம் நம்ம ஒருத்தருக்கு இருப்பதாக. ಎಂದು ಎಂದು ಸದಾಕಾಲ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರೊಂದಿಗೆ ಆಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾನೆ.